Hello guys, welcome back to our PKRT channel. நம்ம ஒரு 2 நாள் வீடியோ போடல. 2 நாளும் பார்த்தோன்னா ப்ரைவேட் லோடு தாங்க எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். நம்மளுக்கு எப்போவுமே வருமேங்க அந்த ப்ரைவேட் லோடு தாங்க எடுத்துகிட்டு போய் முடிச்சாச்சு. இன்றைக்கும் நம்மளுக்கு வந்து ப்ரைவேட் லோடு இருக்குது. நம்ம ஃப்ரெண்டுக்கு அப்படியே மாற்றி விட்டாச்சு. நம்மளால் வந்து ப்ரைவேட் லோடை கண்டினியூஸாக ஓட்ட முடியலங்க. நம்மளுக்கு ஒரு 4000 இல்லை 5000 இல்லை 6000 கூட இருக்கட்டுங்க. நம்மளுக்கு எவ்வளோ பேமெண்ட் வந்தாலும் இப்போ வந்து இந்த ப்ரைவேட் லோடு என்னென்னா காலைல ஒரு 9:30க்கெலாம் வண்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுமாரி முடியறது பார்த்தோன்னா ஒரு 9:30 10 மணி கூட ஆகுங்க. அது இல்லாமல் இந்த லோடு வந்து இந்த ஸ்டாண்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது உங்கள்கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். மோர் சூப்பர் மார்க்கெட்டு, ரிலையன்ஸு, நீலகிரிஸு, அப்போலோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக கம்பெனிலேருந்து இப்போ கேட்பரிஸ்லேருந்து ஸ்டாண்டு கொடுக்குறாங்க. அந்த ஸ்டாண்டை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட பேப்பரில் சீலு சைனு நம்ம வந்து அந்த ஃபார்ம் எடுத்துகிட்டு போவோம். அதில் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட வந்து சீலு சைனு வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த ஸ்டாண்டை வந்து சுற்றி ஒரு 3 ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்குங்க. அது போக இப்போ ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஸ்ஸானா வெளியிலேருந்து ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் எடுத்து நம்ம வந்து ஓனருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணிட்டோன்னா அங்கேருந்து நம்மளுக்கு அப்ரூவல் ஓகேன்னு வந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணிடலாங்க. இதே மாதிரி தாங்க நம்மளுக்கு வந்து அந்த ரெகுலர் சவாரி இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 20 பாயிண்ட் கிட்ட கொடுப்பாங்க. எல்லா ஏரியாவும் கவர் ஆயிரும். எப்படின்னா எல்லா ஏரியானா மேடவாக்கம், தாமரம், கொளத்தூர், மாதாவரம், கீழ்கட்டளை எல்லாமே சென்னைக்குள்ளே சரௌண்டிங் எல்லா ஏரியாவும் வந்து நம்மளுக்கு வந்து கவர் ஆயிருங்க. அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரியே பிளான் பண்ணி வண்டியை நவுத்திக்க வேண்டியதாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு 12, 13 இல்லை 15க்கு மேலே போனால் மட்டும்தான் நம்ம வந்து கேட்குற அமௌண்ட் வந்து அவங்ககிட்ட நம்மளால் வாங்க முடியும். இதுவே நீங்கள் 8 தான் முடிச்சிருக்கீங்கன்னா நம்ம வந்து கேட்குற அமௌண்ட் அவங்ககிட்ட வாங்க முடியாது. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தோன்னா ஒரு கம்பெனிக்கு வந்து லேட் ஆகுங்க. இப்போ ரிலையன்ஸ் போகிறோன்னா அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க, ஃப்ரீ ஸ்டாண்டு வேண்டாம் அப்படின்வாங்க. இதெல்லாம் நம்ம கன்வின்ஸ் பண்ணி உள்ளே பேசி அங்கே யாரோ இப்போ கேட்பரிஸில் ஸ்மார்ட் பஸாரில் கேட்பரிஸ் ப்ரொமோட்டர்னு தனியாக இருப்பாங்க. அவங்ககிட்ட பேசி அவங்க எஸ்ஆர்ஓ எஸ்ஓஓ யார்கிட்டயோ பேசி ஓகே பண்ணி அப்ரூவல் பண்ணி அவங்களே நம்மக்கிட்ட வந்து சைன் வாங்கி கொடுத்துருவாங்க. சின்ன சின்ன கடையில் வந்து சீக்கிரம் வந்து ஓகே பண்ணிடுவாங்க. பெரிய பெரிய கடை தான் வந்து ஓகே பண்ண மாட்டேன். இந்த கஷ்டம் எல்லாமே இருக்கும். இது ஒரு இது நேரம் பார்த்தோன்னா ஒரு வே பாயிண்ட்டுன்றது இப்போ ஒரு இடத்துக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா 1.5 மணி நேரம் கூட ஆயிருங்க. இதனால் டிலே ஆயிரும். அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேங்க. அதுக்கு தான் நான் வந்து டோட்டலாக ஒரு 15க்கு மேலே நம்ம வந்து போட்டோன்னா நம்ம கேட்குற காசு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம், நான் வந்து யாரையும் ரெஃபர் பண்ணுறதா இல்லை இந்த கம்பெனிக்கு. ஏன்னு பார்த்தோன்னா பேமெண்ட் வந்து 1 வாரம் ஆகும், 10 நாள் ஆகும், 1 மாதம் கூட ஆகும். அதனால் நம்ம வந்து இந்த கம்பெனிக்கு வந்து ரெஃபர் பண்ணுறதில்ல. நானே என்னோடய ஃப்ரெண்டு வந்து மாற்றி ஓட்டிகிட்ருக்கோம். அவருக்கு இவரை பற்றி தெரியும், எனக்கும் அவரை பற்றி தெரியும். அவரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து போய்கிட்டு தான் இருக்குது. அவருக்கு பேமெண்ட் பெண்டிங்கில் இருக்குது, எனக்கு இருக்குது. போகும்போது கிளம்பும்போது டீசலுக்கு ஒரு 2000 கேட்பான். கண்டிப்பாக அந்த 2000 கொடுத்துருவாங்க. லேபரும் நம்ம வந்து வெளியே இருந்து தான் கூட்டிகிட்டு போவோம். லேபருக்கு தனியாக வந்து பேமெண்ட் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரியே சாப்பாடு வந்து லேபருக்கு வந்து அவங்க தான் பார்த்துக்கணும். நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. ரெகுலராக வருது. ஆனால் நம்மளால் ஓட்டுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. அதனால தான் நான் வந்து ஃப்ரெண்டும் நம்மளும் வந்து மாற்றி ஓட்டிப்போம். அவராலையும் ஓட்டிகிட்டே இருந்தாலும் உடம்பு வந்து ஒரு மாதிரி பண்ணுது. மாதிரினா இப்போ உங்களுக்கு சவாரியே அதிகமாக கொடுத்தாலும் நம்மளால் இவ்வளோ போதும் என்னால் ஓட்ட முடியலன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களாங்க. அந்த நிலமை தாங்க. பேமெண்ட்டு நம்மளுக்கு வருது, டிலே ஆனாலும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக பேமெண்ட் வந்துடும். ஆனால் நம்மளால் ஓட்ட முடியலங்க. அதனால இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கு மாற்றி விட்றோன்னா அவராலையும் ஓட்ட முடியலன்னா நம்மளுக்கு மாற்றி விடுவார். எல்லாம் ஒரு அட்ஜஸ்டபிள் தாங்க. அப்படியே நம்ம லைஃப் வந்து அப்படியே போயிட்டுருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயங்க, போர்ட்டலில் புதுசாக ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்குங்க. அது வந்து நான் ஸ்க்ரீனில் போடுறேன், அது நீங்களே பாருங்கள். இம்பார்ட்டன்ட் அப்டேட், முக்கிய அறிவிப்பு. போர்ட்டல் ப்ரைம் பார்ட்னர் ப்ரோக்ராம் இஸ் எண்ட். செம்ம இல்லைங்க. ஏற்கனவே நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னர் கிடையாது. இவங்க கொடுத்தாலும் என்ன, கொடுக்கலலாம் என்னங்க. இப்போயே நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னர் நினச்சிட்டு தானேங்க ஓட்டிகிட்ருக்கோம். வந்த சவாரி எதுனாலும் நம்மளுக்கு பிடிச்ச சவாரி அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுறோம். ஏன்னா லோக்கலுக்குள்ளேயே நம்ம இருக்கனால பிரச்சனை இல்லை. லாங்கில் போனால் தான் பிரச்சனை. லாங்கில் ஏதோ அப்படி இப்படின்னு தவறி என்றைக்காவது ஒரு நாள் போயிடும். அதெல்லாம் கவலைப்படுறதில்ல. ஏதோ இப்போ வந்து இது வந்து ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம் வந்து 3ஆம் தேதியிலேருந்து ஸ்டாப் பண்ணுறாங்கன்றாங்க. இந்த ப்ரைம் பார்ட்னர் 10 நொடிக்குள்ளே வருது பார்த்தீங்களாங்க. நிறைய பேரால் எடுக்க முடியாமல் இருப்பாங்க, என்னையும் சேர்த்து தான் எடுக்க முடியாமல் இருப்பாங்க. ப்ரைம் பார்ட்னர் மேலே ஆசையே படாதவங்க இருப்பாங்க, என்னையும் சேர்த்து தாங்க. நிறைய பேர் ஒரு 80% அந்த மாதிரி தான் இருக்காங்க. அவங்க கொடுக்குற சவாரி நம்ம ஓட்டணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு என்ன சவாரி வருதோ நம்மளுக்கு பிடிச்ச சவாரியை எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு போகிறோம். இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயங்க. நீங்கள் எவ்வளோ லாங் வேணால் போகலாம்.
இப்போ செங்கல்பட்டோ இல்லை இருங்காட்டுக்கோட்டையோ இந்த மாதிரி இப்போ ஸ்ரீபெரும்புத்தூரோ, ஆனால் ஸ்ரீபெரும்புத்தூர் போனால் கிடச்சிருங்க காலையில் டைமில், ஈவினிங் டைமில் நான் சொல்ல. செங்கல்பட்டும் காலைல போனால் ஒரு டைம் வந்து கிடச்சிருங்க. நல்ல ஒரு ஜாக்பாட் மாதிரி எங்கள் இந்த ப்ரைம் பார்ட்னரோட புதுசாக ஒரு அப்டேட்டுங்க. நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயந்தான். அவனே வந்து தானாகவே நம்ம வழிக்கு வராங்க. என்றைக்கு இருந்தாலும் ஒரு நடக்கிற விஷயந்தான். இமீடியட்டாக அவங்க வந்து கொண்டு வந்துட்டாங்க. என்ன ஆச்சுன்னா, நிறைய டிரைவர் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க சவாரியை. அதில் அவங்க குட்டி குட்டி சவாரியாக போடுறாங்க. யாருங்க எடுப்பாங்க? 250 ரூபா சவாரிக்கு 4 கிலோமீட்டர் இல்லை 8 கிலோமீட்டர் பிக்கப் கொடுத்துட்டு ஒரு 2 கிலோமீட்டர் ட்ராப் கொடுப்பாங்க. இந்த மாதிரி சவாரியை யாரால் அங்கே எடுக்க முடியும்? யாருமே எடுக்க மாட்டாங்க. இத்தனைக்கும் அந்த ப்ரைம் பார்ட்னர் நல்லா வண்டி ஓட்டுறவங்களால மட்டும்தாங்க அந்த சவாரியை வந்து எடுக்க முடியும். நான்லாம் ப்ரைம் பார்ட்னருக்குலாம் வந்து வேலைக்கு ஆக மாட்டேங்க. ஒரே ஒரு தடவை ப்ரைம் பார்ட்னர் ட்ரை பண்ணேன். அது கூட ஏன்டா பண்ணுன்ற மாதிரி ஆகி போச்சுங்க. அதான் நான் ஊருக்கு போயிருந்தேன், உங்கள்கிட்ட சொன்னேங்க. அங்கே லாகின் பண்ணேன், இங்கே வந்து சவாரி எடுத்தேன். நம்மளுக்கு 100% கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்தது. ஆனால் அது வேலைக்கே ஆகலை. இதுக்கப்புறம் நம்ம ஊரில் லாகின் பண்ண என்ன, வெளியூரில் லாகின் பண்ண என்னங்க. இனிமேல் நீங்கள் உங்கள் இடத்துலையே லாகின் பண்ணிக்கலாம். இனிமேல் நம்மளுக்கு வந்து ப்ரைம் பார்ட்னருக்கு கவலையே இல்லைங்க. என்ஜாய்ங்க. இனிமேல் வர சவாரி அடிச்சு தட்டி தூக்குங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயம், அவங்க ஒன்று நல்லது பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. என்னன்னு பார்த்தோன்னா, ரேட்டெல்லாம் கொஞ்சம் கூட்டிகிட்டு கமிஷன் வந்து கொஞ்சம் குறைச்சாங்கன்னா வேறு லெவலுங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அது மாதிரி நடந்ததுன்னா ஒரு பெரிய அதிசயம்தான். ஏற்கனவே சென்னையில் நிறையா வண்டி ஓடிட்டுருக்கு. அவங்களுக்கே வந்து சவாரி இல்லை, என்னையும் சேர்த்து தாங்க சொல்கிறேன். அந்த அளவுக்கு சவாரி சுத்தமாக வர மாட்டேது. வண்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கா, இல்லை ஆப் வந்து பிரிஞ்சிச்சா, இல்லை இந்த ப்ரைவேட் ஆர்டரு எதாவது எடுக்கிறாங்களா, இந்த போர்ட்டலில் ஓட்டினவங்க ஏற்கனவே டிஃபால்ட்டாக வந்து ப்ரைவேட் ஆர்டர் பிடிச்சி வச்சு எடுக்கிறாங்களா என்னன்னே தெரில. ஆனால் கொஞ்ச நாளாகவே கம்மியாக தான் இருக்குது. நம்மளோட சப்ஸ்கிரைப் நண்பர்கள் வழியில் வந்து மீட் பண்ணும்போது அவரையும் பார்த்தேன். அவரும் இதாக சொன்னாங்க, ஒன்றும் இல்லை ப்ரோ, வேஸ்ட்டு, கொஞ்ச நாளாகவே வந்து 1000 ரூபா கூட தாண்ட மாட்டேது ப்ரோ, அதனால தான் ப்ரைவேட் ஆர்டர் எது வந்தாலும் நான் வந்து எடுத்துகிட்டு ஓட்டிடுறேன்றாங்க. இன்றைக்கி வந்து போர்ட்டலில் வந்த அப்டேட் இது தாங்க. நம்ம வந்து லாகின் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தாங்க காட்டுது. ஆனால் வந்து மேக்ஸிமம் அடுத்த மாதம் வந்து எனக்கு தெரிஞ்சு அப்டேட் பண்ணிடுவாங்க. இப்போ புதுசாக நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு வந்திருக்கு இல்லைங்க எல்லாத்துக்குமே. இது வந்து எனக்கு தெரிஞ்சு 3 வீலருக்கும் 4 வீலருக்கும் பார்த்தேன் அப்டேட்டில் வந்திருக்கு. மற்ற வண்டிக்கு எப்படி வந்திருக்குன்னு தெரில. ஆனால் இது நான் பார்த்த வரைக்கும் அப்டேட் வந்திருக்கு. எல்லாருக்கும் மாறிடும். எனக்கு தெரிஞ்சு எல்லா ஐடிக்கும் மாற்றிடுவாங்க தாங்க நினைக்கிறேன். ஏன்னா போர்ட்டலில் இப்போது என்ன சொல்கிறதுனா, கஸ்டமர் புக் பண்ணுறாங்க, வண்டி வந்து ரொம்ப நேரம் ஆகி கிடைக்கலன்னா அந்த கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, வேறு திசைக்கு மாறிடுவாங்க. அப்படிலாம் என்ன பண்ணுவாங்க, ப்ரைவேட் வண்டியை பார்த்து கூப்பிடுவாங்க. ஒரு 100 ரூபா 200 ரூபா இல்லை 300 ரூபா போனால் போட்டோம், நம்ம வேலை நடந்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவேட் வண்டியை வந்து கூப்பிட்ருவாங்க. அப்படி தான் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா காசு கம்மியாக இருந்தால் மட்டும் போதாது, வண்டி கிடைக்கணும் இல்லைங்க. அந்த டிரைவரோட லைஃப்பையும் நம்ம பார்க்கணும் இல்லைங்க, அவங்களுக்குள்ள செலவையும் நம்ம பார்க்கணும் இல்லைங்க. ஹோட்டல்காரங்களுக்கு எந்த இஷ்யூ இல்லை, லாபம் வந்தால் போதும். ஆனால் இதில் கஷ்டப்படுறது ஃபுல் அண்ட் ஃபுல் டிரைவர் தாங்க. 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா டாடா ஏசி வந்து எடுத்துகிட்டு கஷ்டப்படுறாங்க. அதேமாதிரி 3 வீலரும் 4 லட்ச ரூபா கிட்ட எடுத்துகிட்டு அவங்களும் அவஸ்தப்படுறாங்க. பெரிய வண்டியும் 10 லட்ச ரூபா 12 லட்ச ரூபா ஏன் 15 லட்ச ரூபா இருக்குது வண்டி எடுத்துகிட்டு அவஸ்தப்படுறாங்க. இவங்க இவ்வளோ காஸ்ட்டு கொடுத்து நம்மளுக்கு வந்து 250 ரூபா 300 ரூபா சவாரியை கொடுத்துட்டு அதில் ஒரு 50 ரூபா 60 ரூபா கமிஷன் எடுத்துக்கிட்டா எப்படிங்க இருக்கும் நினச்சி பாருங்கள். அப்போ அந்த வண்டி எடுத்து என்னங்க பிரயோஜனம்? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் இதையும் அவங்க வந்து சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக போர்ட்டலே நம்ம வழிக்கு வராங்க பாருங்கள். இதுவே நம்ம வந்து போராட்டம் பண்ணியிருந்திங்கன்னா, ஆமாம் வேணுன்ட்டே வந்து இதனால தான் நம்ம வந்து இந்த 10 நொடி எடுத்தன்ற மாதிரியே கணக்கு காமிச்சிருவாங்க. இப்போ நம்ம எதுவுமே பண்ணாதனால டிஃபால்ட்டாக அவங்களே வந்து தூக்கிட்டாங்க. அந்த 10 நொடி கூட ஏங்க சும்மா தான் ஓடிட்டுருக்கு. அது கூட எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தாங்க. ஒரு சவாரி வரும்போது நம்ம அதை படித்து பார்த்து எந்த லொக்கேஷன் இமீடியட்டாக இன்னொரு மொபைலில் போடுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருந்தது. இனிமேல் நம்மளுக்கு வந்து ப்ரைம் பார்ட்னர் ஆனதுக்கப்புறம் இனிமேல் நம்ம அடுத்த ஆப்பில் வந்து அந்த லொக்கேஷனை போட்டு பார்க்குறது, எந்த இடம் வருதுன்றது போட்டு பார்க்க கூட முடியாது. ஏன்னா நம்ம அதை டைப் பண்ணுறதுக்குலேயும் அந்த 10 நொடி போயிடும். நான் சொல்கிறது என்னென்னா, பின்கோடு ஒன்று கொடுப்பாங்க. அந்த பின்கோடு நான் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பேன். அந்த பின்கோடை டக்குன்னு பார்க்கும்போது இந்த ஏரியா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஒரு சில பின்கோடு நம்மளுக்கு தெரிஞ்சிருங்க. திரும்பலாயில் வந்து 62, ஐயப்பாக்கம் வந்து 77, வில்லிவாக்கம் வந்து 98 என்னமோ வரும். வில்லிவாக்கம் வந்து 49 வரும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஏரியா பின்கோடெலாம் தெரியும். அந்த பின்கோடு பார்த்தோன்னா இமீடியட்டாக நான் வந்து அக்செப்ட் பண்ணிடுவேன். தெரியாத பின்கோடு வரும்போது அந்த மாதிரி ஒரு ஸ்லிப்பில் பார்த்தா தெரியும். அப்படி இல்லைன்னா கூகுள் மேப்பில் இமீடியட்டாக போட்டோன்னா டக்குன்னு வந்துடும். அந்த மாதிரி தான் வந்து கொஞ்ச நாளாக ஓடிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து சவாரி அந்தளவுக்கு வரல. அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், கொஞ்ச நாள் அப்படியே வந்து நம்மளுக்கு போயிடுச்சு. முதல் சவாரி வருதுங்க, 615 ரூபா ஐயப்பாக்கம் பிக்கப்பு, வடபழனி ட்ராப்பு, 10 நொடி போய்கிட்டு இருக்கு. வாப்பா உள்ளே வந்துரு. அக்செப்ட் பண்ணியாச்சுங்க. முதல் சவாரி சூப்பரு. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்னு பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து யூ டர்ன் பண்ணிடலாம். ஐயப்பாக்கம் கோலடின்னு கொடுத்துருக்காங்க.
நம்ம கிட்டத்தட்ட டன்லப் கிட்ட வரப்போகிறோம். யூட்டர்ன் பண்ணிடலாம். வெயிட் பண்ணுங்கள். யூட்டர்ன் இருண்ணா ஒரே ஒரு நிமிஷம் அதான் யூட்டர்ன் பண்ணியாச்சு. திருப்பியும் நம்ம வந்த வழியாகவே அப்படியே வந்து போய்கிட்டு இருக்கோங்க. நான் ஐயப்பாக்கத்துலேருந்து அப்படியே மூவ் பண்ணி டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பக்கம் அப்படியே வந்துக்கிட்டு இருந்தேன். அதான் டன்லப் தாண்டி திருப்பி நம்ம வந்து ஐயப்பாக்கமே போகிற வைக்கிது. பரவாயில்ல, நம்மளுக்கு சவாரி வந்தால் ஓகே தான். போர்ட்டல்லேருந்து ஃபஸ்ட்டு சவாரியே வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணியாச்சுங்க. காலையில் நம்ம வந்து எத்தனை மணிக்கு லாகின் பண்ணோன்னு பார்த்தோன்னா ஒரு 10:30 மணி போல் லாகின் பண்ணியிருந்தோங்க. சின்ன சின்ன வேலைலாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு தாங்க நம்ம வந்து லாகின் பண்ணியிருந்தோம். நானும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 9:30 மணிக்கு லாகின் பண்ணலான்னு பார்க்குறேன். முடியவே மாட்டுதுங்க. ஒரு வீட்டில் இருக்க சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு திருப்தியாக இருக்குது லாகின் பண்ணுறதுக்கு. இல்லை எதுவுமே முடிக்காமல் வந்துட்டேன்னா அதுவும் கொஞ்சம் கஷ்டமாயிடும். அது இல்லாமல் சமைக்கிறது, அவங்க சாப்பாடு கட்டி கொடுக்கறதுக்கு ஒரு 1/4 hour கிட்ட டைம் எடுத்துருது. ஏன்னா மத்தியானம் வெளியே சாப்பிட்டா வேலைக்கு ஆகுது. இன்றைக்குள்ள ரேட்டு பார்த்தீங்கன்னா வெளியே சாப்பிட்டாலே 100 ரூபாங்க ஒரு சாப்பாடு விற்கிற வேலை. சரி ஓகேங்க. இதுவும் ஐடிமான் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். 80 ரூபா போல் ஐடிமான் போட்டிருக்காங்க. முன்னாடி நம்மளுக்கு வந்து பாப்அப் மாதிரி காட்டுது. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்பு நான் கிளியராக சொல்லிடுறாங்க. கோலடி ஐயப்பாக்கம் கோலடி பிக்கப் கொடுத்துருக்காங்க. ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா வடபழனி கொடுத்துருக்காங்க. ட்ரிப்போட ஃபேர் பாருங்கள் 615 ரூபா போல் போட்டிருக்காங்க. அதேமாதிரி இது வந்து ஐடிமேன், அதனால் மின்னல் சிம்பிளில் போட்டிருக்காங்க. அதேமாதிரி இது வந்து ஆன்லைன் கிடையாது, கேஷ் ஆன் ட்ரிப்பு தாங்க. அதனால தான் நம்மளுக்கு வந்து பேமெண்ட் வந்து அதில் ஷோ ஆகுது. இது வந்து டாடா ஏசி ஓப்பன் வண்டி, நம்மளுக்கான சவாரி தான். நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னர் கிடையாது. இருந்தாலும் அந்த 10 நொடி கழிச்சு தான் அந்த சவாரி வந்து நம்ம அக்செப்ட் பண்ணியிருந்தோம். இதுக்கப்புறம் அடுத்த மாதத்துலேருந்து நம்ம வந்து கண்டிப்பாக எல்லாருமே ப்ரைம் பார்ட்னர் தாங்க. இனிமேல் அந்த 10 நொடிக்கு வேலையே இல்லை. அடுத்த மாதம்னா 3ஆம் தேதிக்கு மேலேன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அடுத்த மாதமே மாறிச்சுன்னா நல்லது தான். 1ஆம் தேதியிலேருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது. கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து பேசிடலாம். நான் ஒன்றும் பேசவே இல்லை. ஒரே ஒரு நம்பர் தான் ஷோ ஆகுது. கஸ்டமர் புக்கிங் பண்ணியிருக்காங்க, அந்த நம்பர் மட்டும் தான். பிக்கப் நம்பர் ட்ராப் நம்பர் எதுவுமே ஷோ ஆகலை. கஸ்டமரே நம்மளுக்கு கால் பண்ணிட்டாங்க, அட்டன் பண்ணிடலாம். ஹலோ மேடம், சொல்லுங்கள் மேடம். வந்துக்கிட்டு இருக்கேன் மேடம். லொக்கேஷன் கரெக்டா? என்ன மெட்டீரியல் மேடம்? புரியல. சரி மேடம் லொகேஷன் பார்த்து வந்துட்டு இருக்கேன் மேடம். ஓகே, தேங்க்யூ மேடம். நம்மளே கஸ்டமருக்கு கால் பண்ணணும்னு நினச்சோங்க. கஸ்டமரே நம்மளுக்கு வந்து கால் பண்ணிட்டாங்க. நல்ல விஷயந்தான். வராங்களா இல்லையான்ற மாதிரி தெரியாமல் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு சில டைமில் நம்ம வந்து மூவ் பண்ணி போகிறது வந்து அவங்களுக்கு காட்டவே காட்டாது. அது நீங்கள் வந்து நோட் பண்ணியிருப்பீங்களா இல்லையான்னு தெரில. நம்ம இமீடியட்டாக பிக்கப் பாயிண்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தலாம். நம்ம வாட்டு மேப்பை பார்க்காம போய்கிட்டே இருக்கோம். மேப்பை வந்து கிளிக் பண்ணியாச்சு. அப்படியே ஒரு 2 செகண்ட் வந்து சுற்ற தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எந்த திசையில் நம்ம போகணுன்ற மாதிரி வரும். பார்த்தீங்களாங்க, நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்துக்கிட்டே இருக்கோம். கொஞ்சம் முன்னாடி வந்து ஐசிஎஃப் காலனியில் நம்ம வந்து லெஃப்ட் எடுக்கிற மாதிரி வருங்க. அந்த லெஃப்ட் போயிடலாம். இப்பயும் நம்ம வந்து யூட்டர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பிக்கப் பாயிண்ட் எத்தனை கிலோமீட்டர் பார்த்தோன்னா 1.6 கிலோமீட்டர் காட்டுதுங்க. 6 நிமிஷத்தில் நம்ம வந்து போகிற மாதிரியே காட்டுது. நம்ம வாட்டு ஃப்ரண்ட்டில் போயிட்டே இருந்தோன்னா கஷ்டமாயிரும். வண்டி எதாவது வருதான்னு பார்க்கலாம். பெரிய லாரி வருது. போட்டோம். போப்பா பின்னாடி வரிசையாக வண்டி வருதுங்க. அப்படியே பொறுமையாக மூவ் பண்ணி போயிடலாம். வாப்பா. ஒரு டாடா ஏசி நின்றுட்டாரு. நல்ல விஷயமா போயிடுச்சு. அதனால தான் நம்ம வந்து திரும்ப முடிஞ்சதுங்க. திரும்பியாச்சு. இப்போ கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த ஐசப் காலனி ரைட் எடுத்த அப்புறம் தாங்க ஸ்ட்ரைட்டாக போகணும் கோலடி. நம்ம இதுலேயும் இப்போ நம்ம வந்தோம் பாருங்கள், இதுலேயும் நேராக போனால் கோலடி வரும், இதுலேயும் நேராக போனால் கோலடி வருங்க. அவங்க கொடுத்துருக்க லொக்கேஷனை வந்து பார்க்காம அப்படியே போயிட்டேன். நிறைய பேர் வந்து அந்த பேரை பார்த்துட்டு போகாதீங்க. லொக்கேஷன் எந்த இடம் வருதோ அதை பார்த்துட்டு போங்க. இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸில் போகிற மாதிரி காட்டுது. 1.5 கிலோமீட்ரு. நம்ம இப்போ கஸ்டமரோட லொக்கேஷன் நோக்கி தாங்க போயிட்டுருக்கோம். என்ன மெட்டீரியல் ஏற்ற போகிறது நம்மகிட்ட சொல்லிட்டாங்க. ஏதோ பாக்ஸ் மாதிரி சொன்னாங்க. நம்மளுக்கு வண்டி ஓட்டிகிட்டே இருக்கனால அந்த இறைச்சல் வந்து சரியாக கேட்கவே இல்லை. செம்மையாக வேர்வை வருது பாருங்கள். காலையிலேயே வந்து வெக்க அடிக்குது. நான் வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒன்று திங்க் பண்ணேங்க. போர்ட்டல் வந்து இதேமாரி 230 ரூபா, 250 ரூபா, 270 ரூபா இந்த மாதிரி சவாரிலாம் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா நிறைய பேர் வந்து வெக்ஸாகி வந்து போயிடுவாங்க. ஆல்ரெடி ஒரு கொஞ்சம் பேர் வந்து போய்கிட்டு தான் இருக்காங்க. அதேமாதிரி ஒரு கொஞ்சம் பேர் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதிகமாக போகிறாங்க, அதிகமாக வராங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த நட்டமும் கிடையாது. நட்டம் எல்லாமே வந்து டிரைவருக்கு தாங்க. ஏன்னா அவங்க தான் முதல் போட்டு அவ்வளோ லட்ச ரூபாய்க்கு வண்டி வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு தான் அந்த கஷ்டம்லாம் தெரியும். அது இல்லாமல் ஃபேமிலியை ரன் பண்ணணும், வாடகை கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அது இல்லாமல் லோன் எடுத்திருப்பாங்க. நிறைய பிரச்சனை டிரைவருக்கு இருக்கும். இவங்க இந்த மாதிரி ஒரு 250 ரூபா சவாரியை ஒரு 4 கொடுத்தாங்கன்னா, 4னா லேட்டு, அந்த 4மே வந்து 1 ஹவர் இல்லை 1.5 மணி நேரம் 2 ஹவர் யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா நம்மளால் வந்து
1000 ரூபா கூட தாண்ட முடியாது. ஒரு 400 ரூபா அந்த மாதிரி சவாரி கொடுத்தனா கஸ்டமர்கிட்ட ஒரு 50-100 ரூபா போல் நம்ம எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கிடலாம். அந்த மாதிரி ஒரு 500 ரூபா வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு 4 சவாரி எடுத்தால் கூட ஒரு மனசுக்கு திருப்தியாயிரும். கிலோமீட்டரும் வந்து அவ்வளோவா ஓடாது. அந்த மாதிரி எங்கே கொடுக்க மாட்டாங்க. ஒரு டைம் எனக்கு அந்த மாதிரி வந்திருக்கு. அதை கூட நான் வந்து வீடியோவில் எடுத்து போட்டிருக்கேன். இந்த 400 ரூபா வரும்போது கஸ்டமருக்கு ஹெல்ப் பண்ண ஒரு 100 ரூபா வந்து சேர்த்து கொடுத்துருவாங்க. இதுவே 2 வீலர் பைக்லலாம் ஓட்டுறவங்களுக்கு ஒரு 30 ரூபா 40 ரூபா இல்லை 20 ரூபா இந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரா தர முடியும். ஏன்னா அந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து அமௌண்ட்டு நம்மளுக்கு வருங்க. நம்ம பெரிய வண்டினால லோடு அதுக்கேற்ற மாதிரி வருது. அது மாதிரி அவங்க சின்ன பொருள்னால அதுக்கேற்ற மாதிரி பேமெண்ட்டும் வரும்னு நினைக்கிறேங்க. ஒரு சில கஸ்டமர் வந்து நம்ம எதிர்பார்க்கவே முடியாதுங்க. அக்யூரேட்டாக கூட தருவாங்க. நம்ம நினச்சி கூட பார்க்க மாட்டோம். திடீர்னு ஒரு 200 ரூபா எடுத்து நீட்டுவாங்க. எனக்கு ஒரு தடவை அப்படி தாங்க நடந்தது. போரூரில் ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு போய் டெலிவரி பண்ணாங்க. போய் தூக்கிட்டு போய் வச்சா அந்த கஸ்டமர் என்ன பண்ணாங்கன்னா ஃபாரின் கஸ்டமர் போல்துங்க. பையிலேருந்து இப்படின்னு எடுத்து நீட்டினாங்க. அந்த நீட்டினாங்கன்னா ஒரு பண்டல் மாதிரி இருந்தது. அது ஒரு 200 ரூபா சின்ன பண்டல் போல தெரியுதுங்க. அது எடுத்தோன்னே அதில் 10 நோட்டு இருந்ததுங்க. நானும் அவரும் சேர்ந்து தூக்கிட்டு வந்தேன் பாருங்க. எனக்கு ஒரு 5 நோட்டு, அவருக்கு ஒரு 5 நோட்டுங்க. டேக் இட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. வேற லெவல்லங்க. இந்த மாதிரிலாம் கிடைக்கும்ன்ற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லைங்க. ரொம்ப ஒரு சர்ப்ரைஸ் ஆகிடுச்சுங்க. ஆனால் அந்த சவாரி நான் வந்து வேண்டான்ற மாதிரி நினச்சேன். ஏன்னா அந்த கஸ்டமர் நம்மளுக்கு வந்து ஒரு 10 ரூபா கூட எக்ஸ்ட்ரா தரவே இல்லைங்க. நம்மளும் அப்படி இப்படின்னு கேட்டு பார்த்தோம். கஸ்டமர் இல்லைங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபா போல தந்தாங்க. அது கூட கஸ்டமர்கிட்ட வாங்கி தரேன்னு சொன்னாங்க. ஆனால் கஸ்டமர் நம்மளுக்கு வந்து 1000 ரூபா கிட்ட கொடுத்தாங்க. எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ஒரு 100 ரூபா கேட்டதுக்கு நம்மளுக்கு வந்து 1000 ரூபா வேற தந்தாங்க. அது இல்லாமல் அந்த புக்கிங் கஸ்டமருங்க எனக்கு கால் பண்ணாங்க. ஏதாச்சும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதாவது கொடுத்தாங்களான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் எதுவுமே கொடுக்கலங்க. அந்த 100 ரூபா மட்டும் தான் கேட்டேன். 100 ரூபா கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நம்ம வந்து 1000 ரூபா கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த 1000 ரூபா கழிஞ்சிச்சின்னு சொல்லுவாங்க. அதனால் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசிக்கிறது நல்லது. அவங்க நம்மளோட உழைப்புக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தாங்க. அவங்க ஃபாரினர்ஸு, நம்மளோட இந்தியன் கரன்சினால அமௌண்ட் அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு அது பார்த்தோன்னா சின்ன கரன்சியாக தான் இருக்கும். ஆனால் ஆக்சுவலி அவங்க வந்து கரன்சியை மாற்றிட்டு தான் சென்னைக்கு வந்திருப்பாங்க. நான் அதை சொல்கிறேன். அந்த 200 ரூபா நோட்டு அதனால தான் நம்மளுக்கு வந்து கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட்டுங்க கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் வந்து ரீச் ஆக போகிறாங்க. இன்னும் பார்த்தோன்னா ஒரு நிமிஷம் தாங்க காட்டுது. 100 மீட்டர் தாங்க காட்டுது. ஆல்மோஸ்ட் கஸ்டமரோட லொக்கேஷன் வந்தாச்சு. நம்ம வண்டியில் வந்து மெட்டீரியல் ஏற்றினதுக்கப்புறம் என்ன மெட்டீரியல் ஏற்றிருக்காங்கன்றது நான் லைவாக வீடியோ போடுறேன். அது நீங்களே பாருங்கள். கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. நம்ம வண்டியில் வந்து மெட்டீரியல் ஏற்றிட்டாங்க. என்ன மெட்டீரியல்னு பார்த்தோன்னா 2 ஆங்கிள் மாதிரி வருது. நீட்டாக வருதுங்க. அது கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 10 அடி வருது. அந்த மேடம் என்கிட்ட சொல்லும் போது பார்த்தோன்னா அந்த காட்டன் பாக்ஸாக என்னமோ அந்த மாதிரி தான் என் காதில் விழுந்தது. ஒரு வேளை இறைச்சல்னால வேறு மாதிரி விழுந்துச்சா என்னன்னு தெரியல. வந்து பார்த்தேன். ரொம்ப ஜாஸ்தி வெயிட்டெல்லாம் கிடையாது. கம்மியான வெயிட் தான். இந்த மெட்டீரியல் வந்து நம்ம வண்டிக்கு மேலே வைக்க போனாங்க. நான் மேலே வேண்டாங்க, ப்ராப்ளம் வரும், நீங்கள் வந்து கீழே வைங்க அப்படின்னு சொன்னேன். அதேமாதிரி கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் போனோடனே கஸ்டமரே நம்மகிட்ட சொல்லிட்டாங்க அது 9 அடி நீட் வரும் அப்படின்னாங்க. நான் வந்து கஸ்டமர்கிட்ட சொன்னேன் 7 அடிக்கு தான் சார் இந்த அமௌண்ட் நம்மளுக்கு போட்டிருப்பாங்க. ஒரு 9 அடி வருதுன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரும் சார் அப்படின்னா. எவ்வளோ எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்டாங்க. நான் வந்து ஒரு 300 ரூபா கேட்டேன். என்னப்பா ஜாஸ்தியாக இருக்குது, அதுக்கு நான் 9 அடி வண்டியே போட்டுருவேன் அப்படின்னாங்க. அதே தான் சார், அந்த 9 அடி போட்டாலும் அந்த காசு தானே சார் நான் கேட்குறேன். இல்லை அதுக்கு நான் பெரிய வண்டியே போட்டு போயிடுவேன் அப்படின்னாங்க. சரி நம்ம வந்து ஃபிக்ஸட் அமௌண்ட்டாக நான் கேட்கல, ஏதாவது பார்த்து கொடுங்க, ஒரு 50 ரூபா கம்மி பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு. சரி ஓகேன்ட்டாங்க. பில்லு பார்த்தோன்னா 620 30 சம்திங் வருது. நான் வந்து டோட்டலாக கேட்டது பார்த்தோன்னா 850 ரூபா கேட்டேன். கஸ்டமர் வந்து ஓகேன்ட்டாங்க. எனக்கு வந்து ஒரு 600 ரூபா போல் கேஷ் பிக்கப் பாயிண்ட்டே கொடுத்துட்டாங்க. ட்ராப் பாயிண்ட் போனதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், மிச்ச பேலன்ஸை நான் போட்டு விட்டுறேன்னாங்க. இந்த கடையோட ஓனரும் இங்கே தாங்க இருந்தாங்க. அதனால் நம்ம வந்து டேரெக்டாகவே பேசணும். டேரெக்டாக வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே நம்ம கேட்டோன்னா கண்டிப்பாக நம்மளோட வண்டி வந்து கேன்சல் பண்ணிட்டு பெரிய வண்டி போட்டுருவாங்க. இல்லை வேறு டாடா ஏசி கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு டிரைவர் வந்து ஒரு மாதிரிங்க. இப்போ நான் வந்து ஒரு 250 ரூபா 300 ரூபா கேட்குறேன். ஒரு சில டிரைவர் வந்து 200 ரூபா போதுன்னுவாங்க. ஒரு சில டிரைவர் வந்து 100 ரூபா போதுன்னுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஒரு சில டிரைவர் 500 ரூபா வேணும்னுவாங்க. இல்லைன்னா நான் வந்து வண்டி ஓட்ட மாட்டேன் அப்படின்வாங்க. எந்த ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணிக்குவாங்க. நம்ம வந்து ஒரு 300 ரூபா கேட்டிருந்தோம். 200 ரூபா கொடுத்துருந்தா கூட நான் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஆர்டர் கேன்சல் பண்ண வேண்டாம் தான் நினைப்பேன். இன்கேஸ் அவங்க வந்து ஒரு 100 ரூபா தான் என்னால் தர முடியும் அப்படின்னாங்கன்னா நான் அடுத்த விஷயம் என்ன சொல்லுவேன்னா, சரி சார் நீங்கள் 100 ரூபா தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதாச்சும் இடையில ப்ராப்ளம் ஏதாவது வந்ததுன்னா இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணிக்கோங்க சார் அப்படின்னா. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அந்த 250 ரூபாய்க்கு வந்து அக்செப்ட் பண்ணாங்க. ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கே தெரியும் சார் அப்படின்னா அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து ட்ராப் பாயிண்ட் எத்தனை கிலோமீட்டர் காட்டுதுன்னு பார்த்தோன்னா அப்படியே இருங்க, உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தோன்னா ட்ராப் பாயிண்ட்டு பார்த்தோன்னா
12 கிலோமீட்டர் காட்டுதுங்க. 39 நிமிஷத்தில் நம்ம வந்து கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் வந்து ரீச் ஆகிற மாதிரி காட்டுது. எந்த இடம்னு பார்த்தோன்னா வடபழனிங்க. அதே மாதிரி கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் அதில் போட்டிருக்காங்க. எந்த இடம்னா வடபழனியில் ஏவிஎம் ஸ்டுடியோ தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே வடபழனி ஒரு லேண்ட்மார்க். ஏவிஎம் ஸ்டுடியோனா நிறைய மீடியா ஷூட்டிங் எல்லாமே வந்து அங்கே தான் வந்து எடுப்பாங்க. இப்போ தான் கரண்ட்டாக வந்து மாற்றிருக்காங்க. எங்கன்னு பார்த்தோன்னா பூந்தமல்லி இவிபி. முன்னாடி வந்து அது இவிபி தீம் பார்க்காக இருந்தது. அது 2-3 ப்ராப்ளம் வந்தனால அது வந்து இப்போ ரெண்ட்டுக்கு விடுற மாதிரி ஆக்கிட்டாங்க. நல்லா வேறு லெவலாக இருக்குது. ஏன்னா அதுக்குள்ளேயே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். முன்னாடி நான் வந்து ஜீ தமிழ் சேனலில் தான் ப்ரோக்ராமிங்காக இருந்தேன். 2 வருஷம் வேலை செஞ்சேன். இப்போ நான் அந்த உள்ளே போனால் கூட அந்த ஷூட்டிங் ஜீ தமிழில் எது நடந்தாலும் நம்ம வந்து ஈஸியாக உள்ளே போயிடலாம், பார்த்துடலாம். ஒரு டைம் நான் வந்து இவிபியில் ட்ராப் ஏதாவது வரும்போது நான் உள்ள ஷூட்டிங்கை போய் பார்த்துருப்பேன். ஒரு 2-3 பேர் தெரிஞ்ச டேரக்டர் இருப்பாங்க. ஏன்னா 2 வருஷம் நம்ம வந்து ஜீ தமிழில் வேலை செஞ்சனால. நான் படித்ததே பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் தான். அந்த ஃபீல்டு தான் படித்தேன். அதே மாதிரி 2 வருஷம் அங்கே வந்து முடிச்சிருந்தேன். ஏன் அப்புறம் நின்றுட்டீங்கன்னு கேட்டேன்னா, எங்கள் அப்பாவோட ஹெல்த் இஷ்யூனால தான் நான் வந்து வேலையை விட்டு நின்ட்டேன். எனக்கு வந்து அக்கா தங்கச்சி இருக்காங்க. எல்லாமே அவங்களாலையும் பார்க்க முடியாது. பையன் தான் மெயினாக தேவை, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம். அதனால் அது வந்து ரிசைன் பண்ணி விட்டாச்சு. திருப்பி நான் வந்து ரீஜாயினிங் பண்ணலான்னு போட்டேன்னா எழுதி கொடுத்து நின்றனால திருப்பி நம்மளை வந்து ஜாயினிங் பண்ணலை. சரி விட்டுட்டேன். நம்மளுக்கு இந்த வண்டி வந்து பார்ட் டைமாக எடுத்தேன். ஆனால் அதுதான் நம்மளுக்கு வந்து மெயின் டைமாக இருக்குது. ஏதோ ஒன்று நம்ம ஒன்று நினைக்கிறோம், கடவுள் ஒன்று நினைக்கிறாரு. எது நம்மளுக்கு நிரந்தரமாக இருந்தால் என்னங்க, நம்மளுக்கு வருமானம் வந்துச்சுன்னா போதும். ஏன்னா எந்த தொழிலுமே எப்போவுமே யாருக்குமே நிரந்தரம் கிடையாதுங்க. உயிரும் அந்த மாதிரி தான். இன்றைக்கி நம்ம இருப்போம், நாளைக்கு இருப்போமா தெரியாது. அந்த மாதிரி தான் வாழ்க்கை போகுது. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தூரம் வந்து மூவ் பண்ணி வந்தாச்சு. இன்னும் கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா 11 கிலோமீட்டர் காட்டுது. 34 நிமிஷத்தில் போகிற மாதிரி காட்டுதுங்க. நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போயிட்டு நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல்லாம் இறக்கும் போது நம்ம பார்த்துடலாங்க. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. எந்த இடம்னு பார்த்தோன்னா ஏவிஎம் ஸ்டுடியோ வடபழனியில் தாங்க நம்ம வந்து இருக்கோம். நம்ம வண்டியிலேருந்து எல்லா மெட்டீரியல் வந்து இறக்கியிருப்பாங்க. அதையும் ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. 2 மெட்டீரியல் தாங்க. லென்த்து பார்த்தோன்னா 9 அடி கிட்ட வரும். அந்த 2 மெட்டீரியல் 2 பேர் சேர்ந்து தாங்க இறக்குனாங்க. செக்யூரிட்டி வராரு, என்னன்றது கேட்கலாம். ஆனால் வெளியே எப்படி நான் போகணும்? இல்லை வடபழனி சைடு, கேகே நகர் சைடு கூட போகலாமா? ஏன்னா நான் வந்து இது வடபழனி சைடு வந்தேன். எனக்கு கேகே நகர் சைடு போனால் எப்படி போகணும்? ஓகே, இந்த வர ரைட்டு. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஓகேண்ணா. இப்போ செக்யூரிட்டி அண்ணாக்கிட்ட கேட்டேன், ரூட்டு சொன்னார். நீங்கள் கேகே நகர் போகணுமா இல்லை வடபழனி போகணுமான்னாங்க. நான் வந்து கேகே நகர் சைடு போகிறேன்னு சொல்லிட்டேன். நம்மளுக்கு ஒரு ப்ரைவேட் ஆர்டர் வந்திருக்கு. எந்த ப்ரைவேட் ஆர்டர்னு பார்த்தோன்னா ரெகுலர் ஆர்டர் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஒரே ஒரு மெட்டீரியல் வந்து அடையாறுலேருந்து எடுக்கணுன்னு இருக்காங்க. ரிலையன்ஸ் ட்ரெண்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு ஆவடிக்கு வரணுன்னு இருக்காங்க. ரெகுலர் ஆர்டர் தான். நான் ஆல்ரெடி என்னோடய ஃப்ரெண்டு அனுப்பிச்சிருந்தேன் பாருங்கள், ராகேஷ். அவர் வந்து வேறு திசையில் போகிறாரு. இது வந்து கொரியர் வந்திருக்கு. அடையாறுலேருந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து ஆவடிக்கு வரணும். நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல சவாரி தான், எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். லேபரும் ஒருத்தரை கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னாங்க. சந்தோஷமான விஷயம் தான். லேபர் அமௌண்ட் நம்ம ஒன்று போட்டுக்கலாம். அங்கே போய் என்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ நிறைய ரூட் இருக்குங்க இங்கே அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே, நீங்களே பாருங்கள். இவர்கிட்ட கேட்கணுமா? ஆனால் கேகே நகர் போகணும். கேகே நகர் ரூட்டு வெளியில் லாஸ்ட் ரைட்டா? சரி, ஓகே. டக்குன்னு கன்ஃபியூஷன் ஆயிடுதுங்க. எந்த ரூட்டாக போகிறோன்றது நம்மளுக்கே தெரிய மாட்டேது. எவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டு பாருங்கள். இதெல்லாம் ஏவிஎம் ஸ்டூடியோக்குள்ளே இருக்க அப்பார்ட்மெண்ட்டுங்க. முன்னாடிலாம் இந்த இடம் வந்து அவ்வளோ காலியாக இருந்தது. ஷூட்டிங்க்கெல்லாம் விடுவாங்க. இப்போ நிறைய இடத்த வந்து இடிச்சிட்டு ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட் கட்டி சேல் பண்ணிட்டாங்க பொழுது. எப்படியோ ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்தோன்னா 2 கோடி 3 கோடி 4 கோடி வரும். அதுக்கு நம்மளுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படி இப்படின்னு பார்த்தோன்னா மெயின்டெனன்ஸே பார்த்தோன்னா ஒரு 5000 10,000 வரும்னு நினைக்கிறேன். கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து பேமெண்ட்டே வாங்கலாங்க. ட்ரிப்பு வந்து நம்ம எண்டு பண்ணியாச்சு. எவ்வளோ பில்லு வந்திருக்குன்னு பார்த்தோன்னா 615 ரூபா வந்திருக்குங்க. கீழே பாருங்கள், அடிஷ்னல் சார்ஜஸ் 80 ரூபா போட்டிருக்காங்க. அதெல்லாம் சேர்த்து தான் நம்மளுக்கு பில்லு 615.48. கஸ்டமருக்கு நம்ம வந்து கால் பண்ணிடலாங்க. ஏன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க அமௌண்ட்டு பார்த்தோன்னா 600 ரூபா கேஷாக கொடுத்துட்டாங்க. மிச்ச அமௌண்ட்டு பார்த்தோன்னா ஜிபேயில் பண்ணுறேன்னாங்க. மிச்ச அமௌண்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தோன்னா 250 போல், 250 ரூபா கஸ்டமர் நம்மளுக்கு தரணும். கால் பண்ணிடலாமாங்க. கால் போட்டாச்சு. கஸ்டமரு ஜிபேயில் பண்ணுறாங்களா இல்லை இங்கே யார்கிட்ட காசு கொடுக்க சொல்கிறாங்களான்றது கிளியராக பார்த்துடலாங்க. கால் பண்ணியாச்சு கஸ்டமருக்கு. நீங்கள் அழைக்கும் நபர் பதில் அளிக்கவில்லை. என்னடா இது, சவாரி முடிச்சதுக்கப்புறம் ஃபோன் எடுக்க மாட்றாங்க. திருப்பி இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாம். நீங்கள்
அழைக்கும் நபர் பதில் அளிக்கவில்லை. ரெண்டாவது தடவை ஃபோன் எடுக்கலை. லாஸ்ட்டாக ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம வந்து கால் பண்ணலாம். இன்னும் ஒரு தடவை போட்டாச்சு. ஹலோ ஹலோ மேடம், முடிச்சாச்சு மேடம். சரிண்ணா. ஜிபே நம்பர் சொல்லிட்டா மேடம்? ஒரு நிமிஷம் சொல்லுங்க. 9941 941 44. ஆமாம் மேடம். என்ன பேர் வருது? இல்ல நான் போட மாட்டேன், எங்க மேடம் தான் போடுவாங்க. சரி சரி, கொஞ்சம் சீக்கிரம் போட்டு விட்ருங்க மேடம். இங்கே தான் வெயிட் பண்ணுறேன். 250 மட்டும் அனுப்பணும். 600 கையில் கொடுத்துருக்கீங்க, 250 ரூபா மட்டும் அனுப்பணும் மேடம். சரி ஓகேண்ணா. சரி ரைட் மேடம், தேங்க்யூ. கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து பேசியாச்சுங்க. நம்மளோட ஜிபேயில் வந்து அனுப்புகிறேன்னாங்க. நம்ம வீடு பக்கத்தில் தான், பிரச்சனை இல்லை. அனுப்பலைன்னா நம்ம போய் நேரில் போய் கேட்டுக்க வேண்டியதான். நம்ம வந்து கேஷ் கலெக்ட் கொடுத்துடலாம். கொடுத்தாச்சு. அப்படியே வந்து கஸ்டமருக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துடலாங்க. 5 ஸ்டார் ரேட்டிங்கும் கொடுத்தாச்சுங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ரைவேட் ஆர்டர் இருக்குது. இமீடியட்டாக நம்ம வந்து ஆஃப்லைனில் போயிடலாம். ஏன்னா இங்கே வடபழனியில் டக்குன்னு நம்மளுக்கு வந்து ட்ரிப்பு வந்துடும். ஆஃப்லைன் போட்டாச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம ரிலாக்ஸாக வண்டி ஓட்டிகிட்டு போகலாங்க. எந்த லொக்கேஷனில் போகிறோன்னு பார்த்தோன்னா அடையார் ட்ரெண்டுக்கு போக சொல்லியிருக்காங்க. அங்கே கொரியர் வந்திருக்கு. அங்கேருந்து எடுத்துகிட்டு நம்ம திருப்பி வந்து ஆவடிக்கு தான் போக போகிறோம். நம்ம வீட்டு தசையாக போகிறோம். அங்கே போய் எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில. எப்படியோ இன்றைக்கி ஃபுல்லாக வந்துடும் தான் நினைக்கிறேன். அங்கே போனால் தான் பெரிய பார்சலாக சின்ன பார்சலான்றது நம்மளுக்கு தெரியும். இவங்களோட ஆர்டர் தாங்க நம்ம வந்து ரெகுலராக ஓட்டிகிட்ருக்கோம். இப்போ கடந்த ஒரு 3 நாளாக இவங்க ஆர்டர் எடுக்கிறனால தான் நம்ம வந்து வீடியோ வந்து எடுத்து போட முடியல. கூட ஒரு லேபர் வராங்க. நம்ம கேமரா வச்சு ஃபோக்கஸ் பண்ணனா கேமராக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிரும். அதனால் நம்ம வந்து கேமரா எடுத்துகிட்டு வரதில்லை. நார்மலாக நம்ம வந்து ப்ரைவேட் சவாரி ஓட்டிட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதான். பேமெண்ட்டும் வந்து இமீடியட்டாக நம்மளுக்கு வராது. இப்போயும் சொல்கிறேன், 1 வாரம் இல்லை 10 நாள் இல்லை ஒரு 15 நாள் கூட ஆகும் பேமெண்ட் வர. அந்த மாதிரி டிலே ஆயிரும். நம்ம ஃபஸ்ட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து வெளியே போயிடலாங்க. ஆனால் மேடம், கேகே நகர்னா இந்த ரூட்டா? ஓகே ஓகே. பாருங்கள், அந்த சைடு வடபழனி வாசல், இந்த பக்கம் பார்த்தோன்னா கேகே நகர் வாசல். வேறு லெவல்லங்க. எந்த பக்கம் வேணுனாலும் அந்த பக்கம் நம்ம வந்து போய்க்கலாம். நம்ம பிக்கப் போக வேண்டிய இடம் வந்து மேப்பில் போட்டாச்சுங்க. 27 நிமிஷம் காட்டுது. டோட்டல் கிலோமீட்டர் பார்த்தோன்னா 9.6 கிலோமீட்ரு. அடையார் ட்ரெண்டு அதை நோக்கி தாங்க நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். பரவாயில்ல, நம்ம வடபழனி சவாரி எடுத்தனால இங்கேருந்து நம்மளுக்கு வந்து 10 கிலோமீட்டர் காட்டுது. இதுவே நம்ம வந்து சவாரி எடுக்காமல் இருந்தேன்னா நம்மளுக்கு கிலோமீட்டரு ஜாஸ்தியாக தான் காட்டியிருக்கோம். ஆனால் நான் வந்து வடபழனியில் தான் இருக்கேன்னு நான் வந்து சொல்லலை. வீட்டில் இருக்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். நம்ம வடபழனியில் இருக்கிற மாதிரியே சொல்லியிருந்தேன்னா அமௌண்ட் வந்து நம்ம கம்மியாக தான் பேச முடியும். இதே நான் வீட்டிலேருந்து சொல்லியிருக்கேன்னா நம்ம போயிட்டு திருப்பி நம்ம வீட்டுக்கே வரனால அமௌண்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நம்ம சொல்லலாம். அதை நினச்சி தான் நான் வந்து சவாரி கொடுக்குறவங்ககிட்ட வந்து கிளியராக சொன்னேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் விரும்புகிறேங்க. என்னென்னு பார்த்தோன்னா, ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது வாட்ஸ்அப்பில். நம்மளோட பிகே ஃபேமிலியிலேருந்து நம்மளோட நம்மளோட நண்பர் தான் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அது வாய்ஸ் காலு. ஃபஸ்ட்டு ஹாய் அண்ணான்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வாய்ஸ் ரெக்கார்டிங் ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க. அது என்னன்றது நீங்களே பாருங்கள். நான் வாய்ஸை ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணிட்டாங்க. அண்ணா வணக்கண்ணா, உங்க வீடியோ பார்த்தேன். இப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. நான் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன், முன்னாடில இருந்தே பார்த்துட்டு இருக்கேண்ணா. இந்த குரூப்ல இப்போதான் முன்னாடி ஜாயின் பண்ணேண்ணா. ரொம்ப நல்லா இருக்கு வீடியோ, நல்லா பண்றீங்க. இந்த கேமரா வந்ததுல இருந்து நல்லா இருக்கு பார்க்கவே. 1 மணி நேரம் ஆனா எப்படி போச்சுன்னே தெரியல, அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். நல்லா இருக்குண்ணா. அதான் சொல்லதான் நான் மெசேஜ் பண்ணேன். தேங்க்ஸ். இதை கேட்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமாங்க. அவர் நேம் வந்து பரத்துங்க. அவர் ராமாபுரத்தில் இருக்காங்க. அங்கேருந்து தான் நம்மளுக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட வாய்ஸ் கேட்கும் போதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அப்புறம் நம்மளோட நண்பர்கள்லாம் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, இந்த கேமரா நல்லா இருக்குண்ணா, இந்த வியூ வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இனிமேல் வரது எல்லாமே இந்த கேமராவில் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்கும் போது எனக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குங்க. ரொம்ப 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 நன்றிங்க. நம்மளுக்கு மெசேஜ் பண்ணவங்க சரி, நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துருக்கவங்க சரி, எல்லாத்துக்குமே, நம்ம வீடியோ பார்க்குறவங்க சரி, எல்லாத்துக்குமே ஒரு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. என்னோடய வார்த்தையால் உங்ககிட்ட வந்து சொல்ல முடியலங்க. இந்த மாதிரி மெசேஜு, இந்த மாதிரி வாய்ஸ் மெசேஜு இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குங்க. உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நான் வந்து இவ்வளோ தூரம் வரமாட்டேங்க. உங்களோட சப்போர்ட் இருக்கனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்து வளர்ந்து வந்திருக்கேன்.
நாளைக்கும் நம்மளுக்கு வந்து ப்ரைவேட் ஆர்டர் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா எனக்கு ஒரு ஃபோன் வந்தது, இந்த மாதிரி நாளைக்கு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலை. அவங்க ஈவினிங்குள்ளே நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு இருக்காங்க. சந்தோஷம் தான். அதுவும் வந்து நம்மளுக்கு அப் அண்ட் டவுன் ஆர்டர் தான். இப்போ இது கிடையாது, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ரெகுலர் ஆர்டர் ஒன்று எடுத்துகிட்டு போனோம். அவர் தான் நம்மளை வந்து கூப்பிட்டுருந்தாங்க. நல்ல விஷயம் தான். நம்மளுக்கு இதே மாதிரி ஒரு நாள் விட்டு இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவை ரெகுலராக சவாரி வந்ததுன்னா சமங்க. போர்ட்டலில் கிடைக்கிறதும் ஒரு மேட்ச் ஆகும், ப்ரைவேட்டில் வரதும் மேட்ச் ஆகும். ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் நம்மளால் வந்து பொழைக்க முடியுன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒன்ஸ் போர்ட்டலையே நம்ம ஓட்டினா மட்டும் நம்மளால் சீக்கிரம் சம்பாதிக்கவே முடியாது. வண்டி சீக்கிரமாக தேய்மானம் ஆயிரும். நம்ம ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டினா தான் போர்ட்டலேருந்து ஒரு 1000 ரூபா எடுக்க முடியும். அதேமாதிரி 100 கிலோமீட்டர் ஓட்டினா மட்டும்தான் நம்ம வந்து 2000 ரூபா 2200 எடுக்க முடியும். இது எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு 2500 நீங்கள் வந்து தொடலாம். இப்போலாம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து அவ்வளோவா தரமாட்டுறாங்க. ஒரு சில பேர்கிட்ட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்டால் தந்துடுறாங்க. அதுவும் வண்டி விட்டு லென்த்து வந்தால் சரி, ஹைட்டு வந்தால் சரி, ஒரு சில பேர் தந்துடுறாங்க. ஒரு சில பேர் என்னென்னா லென்த்தும் ஹைட்டும் நம்மளுக்கு வந்தால் கூட பெரிய அமௌண்ட்னா 200 கேட்டால் 100 ரூபா இல்லை 50 ரூபா தரேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இல்லை பார்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதனால் எல்லாத்தையும் கடந்து தான் நம்ம வந்து போகிற மாதிரி இருக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட கிண்டி கிட்ட வரப்போகிறோங்க. அந்த உதயம் தேட்ரு பேக் சைடில் தான் நம்ம வந்து இருக்கோம். லெஃப்ட் எடுத்துக்கு வந்துடும், போனால் ஈக்காட்டு தாங்கல் வந்துடும். ஆல்மோஸ்ட் இன்னும் நம்மளுக்கு பார்த்தோன்னா 8.7 கிலோமீட்டர் காட்டுது. 22 நிமிஷத்தில் நம்ம வந்து ரீச் ஆகிற மாதிரி காட்டுதுங்க. நம்ம வந்து கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட்டுங்க அடையார் ரிலையன்ஸ் ட்ரெண்டு கிட்ட நம்ம போயிட்டு நம்ம வண்டியில் மெட்டீரியல்லாம் ஏற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துடலாங்க. நம்ம அடையாரில் உள்ள க்ரீன் ட்ரெயின் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. நம்ம வண்டியில் வந்து மெட்டீரியல் ஏற்றியாச்சு. என்ன மெட்டீரியல் ஏற்றிருக்காங்கன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 உட்டன் பாக்ஸ் போல் நம்ம வண்டியில் ஏற்றிருக்காங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா லாக்மி கவுண்டர் போல் தருதுங்க. எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தோன்னா மும்பையிலேருந்து டேரெக்டாக இங்கே வந்திருக்காங்க. ஆக்சுவலி பார்சல் எல்லாம் டேமேஜாக இருக்கனால இது திருப்பி வந்து மும்பைக்கே வந்து ரிட்டன் அனுப்புகிறாங்க. அதனால தான் நம்மக்கிட்ட இந்த லோடு வந்து சொன்னாங்க. எப்படியோ ஒன்றுங்க, இந்த லோடு நம்மளுக்கு வரணும்னு இருந்திருக்கு. இந்த லோடு நம்மளுக்கு வந்துச்சுங்க. இங்கேருந்து இப்போ ஆவடிக்கு போயிட்டு ஆவடியில் இறக்குனதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பார்சல் எடுத்துகிட்டு கத்தின்னு சொல்லிட்டு பார்சல் சர்வீஸ் இருக்குது திருவேற்காடில், அங்கே போய் நம்ம வந்து ட்ராப் பண்ணோம். அதோட முடிஞ்சிச்சு. இதுக்கு நான் எவ்வளோ பேமெண்ட் வாங்கலான்றது நீங்களே சொல்லுங்கள். நான் இது எவ்வளோ பேமெண்ட் வாங்குறதுன்றது லாஸ்ட்டாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேங்க. இப்போயே நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னால் அது கொஞ்சம் நல்லா இருக்காது. லாஸ்ட்டாக முடிக்கும் போது நான் வந்து கொட்டேஷன் போட்டு ஓனருக்கு அனுப்பேன். ஓனர் வந்து நம்மளுக்கு அப்ரூவல் பண்ணி ஒரு 10 நாளுக்குள்ளே நம்மளுக்கு ஜிபேயில் பண்ணிடுவாங்க. தெரியுதாங்க, லெஃப்ட் சைடில் க்ரீன் ட்ரெண்டுன்னு இருக்குது. அங்கே தான் நம்ம வந்து ஏற்றிட்டு நேராக வந்து யூட்டர்ன் பண்ணி நம்ம வந்து கிளம்புறோங்க. திருப்பியும் நம்மளுக்கு ஒரு யூட்டர்ன் இந்த பக்கம் இருக்குது. இப்படி திரும்பினா தாங்க நம்ம வந்து மத்திய கைலாஷ் தாண்டி கிண்டியை தாண்டி போரூர் தாண்டி ஆவடி போக முடியுங்க. இப்போ நம்ம யூட்டர்ன் பண்ண போகிறோம். ஆஹா, அதுலேயும் வந்து சிக்னல் போட்டாங்க. யூட்டர்ன் பண்ண முடியுமான்னு தெரியல. சீக்கிரம் போக மாட்டாங்க, அப்படியே பொறுமையாக உருட்டிட்டு போகிறாங்க. ஆனால் வண்டி திரும்புது. பொறுமையாக ஏறிற வண்டி தான். போப்பா அவ்வளோதாங்க, ஸ்டாப் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் போகாது. சிக்னல் போட்ட அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து போகும். நம்மளுக்கு அடையார் லொக்கேஷன்லேருந்து ஆவடி போகிறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் ஆகுதுன்னு நான் கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். நம்ம ஆவடி போகிறதுக்கு கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் காட்டுதுங்க கூகுள் மேப்பில். 58 நிமிஷத்தில் நம்ம வந்து ரீச் ஆகிற மாதிரி காட்டுது. நம்ம வேறு ஏதாவது சவாரி ஒன்று எடுத்துகிட்டு போகலான்னு தாங்க நான் வந்து எதிர்பார்த்தேன். கடைசியில் நம்ம வண்டியில் ஃபுல்லோடு ஏற்றிட்டாங்க. அதனால் மற்ற எந்த சவாரியும் நம்ம வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. நான் நினச்சேன் சின்ன காட்டன் பாக்ஸாக தான் இருக்கும் நான் வந்து நினச்சேன். வண்டியில் ஏற்றும் போது தாங்க தெரியுது நம்ம வண்டி ஃபுல்லாக லோடு வருது. அதனால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. வேறு எந்த சவாரியும் நம்ம வந்து எடுத்துகிட்டும் போக முடியாதுங்க. பரவாயில்ல, நம்ம இப்படியே வந்து ஆவடிக்கிட்ட போயிடலாம். அங்கேருந்து இன்னொரு சவாரி இருக்குது, அதையும் ஏற்றிட்டு அப்படியே முடிச்சுட்டு நம்ம வந்து வீட்டு லொக்கேஷன் நோக்கி நம்ம வந்து கிளம்புற வேண்டியதாங்க. எப்படியோ நம்மளுக்கு 2வது சவாரி முடியறது பார்த்தோன்னா திருவேற்காடு தான். நான் சொல்கிறது ப்ரைவேட்டுங்க. இப்போ இந்த சவாரி முடிச்சுட்டு திருப்பி நம்மளுக்கு இன்னொரு ஆர்டரு, அவரோட ஆர்டர் தாங்க இருக்குது. நம்மளோட ஆவடி லொக்கேஷனில் இறக்குறோம் இல்லைங்க, அங்கேருந்து இறக்கிட்டு திருப்பி அங்கேருந்து ஒரு பார்சல் எடுத்துகிட்டு கத்தி கொரியர் சர்வீஸ்க்கு நம்மளை போட சொன்னாங்க. அது வந்து திருவேற்காடில் தான் இருக்குது. அதையும் முடிச்சுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு போயிட வேண்டியதான். எப்படியோ அது முடிக்கிறதுக்கு ஒரு 4:30-5 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து இன்றைக்கி போர்ட்டலில் ஓட்டணுன்ற மாதிரி இல்லை. ஒரே ஒரு சவாரி ஓட்டிட்டேன் ஏதோ ஒன்று. அது கூட எக்ஸ்ட்ரா மணி நம்மளுக்கு வந்திருக்கு. உங்கள்கிட்ட சொன்னலைங்க, ஒரு 250 ரூபா போல் ஃபஸ்ட்டு சவாரி கேட்டேன். அதே மாதிரியே நறுக்குன்னு நம்மளுக்கு வந்து கிடச்சிச்சு. அந்த சவாரி நம்ம எடுக்கணும்னு இருந்திருக்குங்க, வடபழனி சவாரி. எப்படியோ நம்மளுக்கு ஆவடியிலேருந்து இந்த கஸ்டமர், அதான் நான் ரெகுலர் ஓட்டுற கஸ்டமர் நம்ம சொல்லியிருந்தாலும் அங்கேருந்து நான் வந்து எம்டியில் தாங்க அடையார் வந்திருப்பேன். அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல, ஒரு 1000 ரூபா வந்துச்சு. அதில் நம்மளுக்கு வந்து 612 ரூபா போல் பில் வந்தது. 615 ரூபா. அதில் கமிஷனாக எப்படியோ பார்த்தோன்னா 120 ரூபா போல் கமிஷன் போயிடும். எப்படியோ ஒன்று அப்படி இப்படின்னு போனால் கூட நம்மளுக்கு 850 ரூபா வந்து நின்றாலே நம்மளுக்கு வந்து சந்தோஷம் தான். இது வந்து எதிர்பார்க்காத மணி தான்.
ஹோட்டலில் ஓட்டுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஜாலி தாங்க. என்ன ஜாலின்னு கேட்குறீங்களா? இனிமேல் வந்து நம்மளுக்கு ப்ரைம் பார்ட்னர்ன்றதே கிடையாது. சந்தோஷமான விஷயம் தானுங்க. அது இருந்தால் என்ன இல்லைனா என்னன்ற மாதிரி சொல்கிறீங்களா? கரெக்டு தான். இருந்தாலும் நம்மளுக்கு வந்து புதுசாக இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் காட்டும் போது நம்மளுக்கு வந்து பெரிய சந்தோஷமாக இருக்கலாங்க. நான் வந்து ஒரு 3 நாளாக வண்டி ஓட்டாமல் திடீர்னு வந்து ஆப்பை லாகின் பண்ணுறேன். எனக்கு வந்து இது முன்னாடி இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் காட்டிச்சிங்க. என்னடா இது கனவா நிஜமான்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருந்தது. திருப்பி நம்ம வந்து கிளியராக போய் படித்து பார்த்தேன். ரைட்டு, அடுத்த மாதத்துலேருந்து நம்மளுக்கு ப்ரைம் பார்ட்னர் கிடையாது. இனிமேல் நம்ம வந்து எவ்வளோ லாங்குனாலும் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் சவாரி எல்லாரும் யார் வேணாலும் வந்து உடனே வந்து கிளிக் பண்ணிடலாம். ஏதோ ஒன்று இது சொல்லும் போது நம்ம மனசுக்கு ஓரளவுக்கு இப்போ 100% ஒரு 20% நம்மளுக்கு வந்து மனசை தேர்த்துக்க வேண்டியதாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல. இனிமேல் நம்ம வந்து இருங்காட்டுக்கோட்டையோ இல்லை ஸ்ரீபெரும்புத்தூரோ எதுனாலும் கொஞ்சம் அங்கேருந்து ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு வந்துடும். நான் சொல்கிறது பகல் டைமில், ஈவினிங் டைமில் நான் வந்து கண்டிப்பாக அந்த திசையில் எடுக்க மாட்டேன். நீங்கள் எடுப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஒருத்தவங்க வந்து எடுத்துடுறாங்க. மேபி ஒரு லக்கில் ரிட்டர்ன் சவாரி கூட அவங்களுக்கு வந்துடுது. எனக்கு அந்த பயமே வந்து ஃபுல்லாகவே நம்மளை வந்து ஆஃப் ஆக்கிடுது. நிறைய பேர்த்துக்கு அந்த பயம்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சில பேர் துணிச்சலாக இறங்கிடுறாங்க. இறங்கி என்னதான் ஏதோ பார்த்துடலாம், லாஸ் ஆனாலும் நம்ம என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்ற மாதிரி எடுத்துடுறாங்க. ஆனால் அந்த மாதிரி மனதைரியம் இருந்தால் நல்லது தாங்க. எதிர்பாராமல் நம்ம வந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் போய் முடிப்போம். அங்கேருந்து சவாரி வராதுன்னு நம்ம நினச்சி பயப்படுவோம். ஆனால் திருப்பி அங்கேருந்து சவாரி ரிட்டர்ன் வந்துடும். வேறு லெவலாக வந்துடும். 3000 ரூபாய்க்கு வந்து சவாரி ஓட்டிடுவோம். நம்ம என்ன நினைப்போம், ஸ்ரீபெரும்புத்தூர் போனால் சவாரி வராது, 1400 1500 முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் எம்டியில் தான் வருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுங்க. ஆனால் நான் அந்த பழக்கம்லாம் இல்லைங்க. நான் போவேன், ஒரு 1/2 hour மட்டும் தான் வெயிட் பண்ணுவேன். அதுக்கு மேலே என்னால் அங்கே இருக்கே தோணாது. சீக்கிரம் நம்ம வந்து அப்படியே இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பக்கம் மூவ் பண்ணிட்டு வந்துடலான்னு தோணும். ஆல்ரெடி ஸ்ரீபெரும்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தான். ஆனால் அந்தளவுக்கு சவாரி வராது. இருங்காட்டுக்கோட்டையில் இருந்தால் கூட சவாரி வந்துடும். அது ஈவினிங்க்கு அப்புறம் நம்மளுக்கு சுத்தமாக சவாரி அடிக்காது. நிறைய தடவை இருந்துட்டு நான் வந்திருக்கேங்க. ஆக்சுவலி புக் பண்ணுறவங்க ஒரு 10 பேர் இருக்குன்னா அங்கே ஒரு 50 வண்டி இருக்கும். அதனாலே நம்மளுக்கு வந்து சவாரி வராது. முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த சவாரி வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் போர்ட்டல்லேருந்து கமிஷன் குறைச்சா நல்லா தான் இருக்கும். 3 வீலரை வந்து குறைச்சிருக்காங்க. நம்ம என்ன பாவம் பண்ணோன்னு நம்மளுக்கே தெரிலங்க. நம்மளுக்கு எப்போ தான் குறைப்பாங்கன்னு தெரில. ஒரு வேளை நம்ம ஏற்றி விடுவாங்களா? சீச்சி, அப்படிலாம் ஏற்ற மாட்டாங்க. இதுக்கே வந்து ஓட்ட மாட்டுறாங்க நிறைய டிரைவர்ஸு. இன்னும் கொஞ்சம் ஏற்றுனாங்கன்னா அவ்வளோதான். ஏன்னா அவங்க ஓனரா இல்லை நம்ம ஓனரானே தெரிய மாட்டேதுங்க. யாரு கீழே நம்ம வந்து வேலை செய்கிறோன்னே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏதோ பொழப்பு வந்து அப்படியே நம்மளுக்கு ஓடுது. டெய்லியுங்க ஈவினிங்க்கு அப்புறம் மழை வந்துடுது. அதனால் என்ன மெட்டீரியல் எடுத்துகிட்டு போனாலும் நம்மளுக்கு வந்து பக்குன்னு தான் இருக்குது. நம்ம தார்பை வந்து நடுவில் ஓட்டையாக தான் இருக்கும். நல்லா ஒரு காற்று ஒன்று அடிச்சுன்னா டர்ன்னு கிழிஞ்சிரும். அதனால் மேலே வந்து ஆங்கிள் போடலான்னு இருக்கேன். ஆங்கிள்னால் ஏற்கனவே இந்த வண்டிக்கு ஹைடெக்கோட ஆங்கிள் நம்மளுக்கு வந்திருந்தது. அது வந்து நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்குது. அதை எடுத்து இனிமேல் போட்டுடலாமான்னு பார்க்குறேன். அது போட்டாலும் ஒரு மைனஸும் இருக்குது, ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குங்க. மழை பெஞ்சதுன்னா நம்மளுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும். தண்ணி வந்து உள்ளே இறங்காது. அது மேலே நம்ம வந்து தார்பாய் போட்டுறோம், பக்காவாக உட்காந்துரும். ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம வண்டியில் ஹைட்டான லோடு ஏற்ற முடியாது. அதுவும் இல்லாமல் லென்த்தான ஐட்டம் வந்து ஏற்ற முடியாது. இப்போ மட்டும் என்ன லென்த்தான ஐட்டம் ஏற்றிட்டா இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? லென்த்தான ஐட்டம் நான் ஏற்றுவாங்க. ஸ்டெபிளாக இருக்கிற ஐட்டம் மட்டும் தான் ஏற்ற முடியும். எதனாலன்னு பார்த்தோன்னா, என்னோடய வண்டி பார்த்தோன்னா கேபின் அளவுக்கு தான் வந்து தொட்டி இருக்குது. அதனால் நம்மளால் வந்து ஃப்ளெக்சிபிள் ஐட்டம் வந்து ஏற்ற முடியாது. நல்ல ஒரு ஸ்டெடியாக உள்ள ஐட்டம் வந்து நம்ம வண்டியில் ஏற்றிடலாம். கஸ்டமர்ஸ் எக்ஸ்ட்ரா கேட்டுடலாம். ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கு. இப்படின்னு டப்புன்னு அடிச்சதுன்னா நம்ம கண்ணாடியில் பட்டுதுன்னா ஜோலி முடிஞ்சிச்சு. ஏன்னா தொட்டி வந்து அந்தளவு ஹைட்டு கிடையாது. அது இல்லாமல் இது சேனல் தொட்டி கிடையாது, ஃபுல்லாக தகுடு மட்டும்தான். அதனால் கொஞ்சம் சேஃபாக போகிறது நம்மளுக்கு நல்லது. ஒரு 200 300 அமௌண்ட்டுக்கு நம்ம ஆசைப்பட்டு 3000 4000 இல்லை 10000 செலவு வச்சிட்டோன்னா ரொம்ப கஷ்டம். கண்ணாடி உடஞ்சிச்சுன்னா ஒரிஜினல் கண்ணாடி ஒரு ரேட்டு பார்த்தோன்னா 6000 கிட்ட வருது. டூப்ளிகேட்டாக இருந்தால் 4000 கிட்ட வருது. ஏற்கனவே ஒரு தடவை நம்ம வண்டியில் வந்து ஃப்ரண்ட்டு கண்ணாடி மாற்றிருக்கோம். ஏன் மாற்றணும்னு கேட்டோன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து தொட்டியில் கொஞ்சம் ஆல்ட்ரு ஒர்க்லாம் பண்ண வேண்டியிருந்தது. அப்போ பண்ணும்போது அவங்க மேலே ஏறி பண்ணும்போது சுற்றியில் இப்படி தூக்கி போட்டாங்க. நம்ம வண்டி கண்ணாடியில் லைட்டாக தான் பட்டுது, கண்ணாடி வந்து கிராக் விழுந்துச்சு. அதனால் அவங்களே வந்து வாரண்டியில் கிளைம் பண்ணி அந்த பேமெண்ட் வந்து ஒரு 500 போல் ஆயிடுச்சு. அந்த பேமெண்ட்டை அவங்க கொடுத்துட்டாங்க. அவங்களே நம்மளுக்கு வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க. சரி, ஏதோ ஒன்று. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரிஜினல் வர மாதிரி வராது. சில விஷயம்லாம் தவறுகள் நடக்க தான் செய்யும். நம்ம அவங்களே எதுவும் பண்ண முடியாது. ரொம்ப டைட் பண்ணனா நம்ம வண்டி வந்து அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு குடைச்சல் கொடுக்க வேணான்னு பார்க்குறேன். அதனால் அப்படியே போயிடுச்சு. அது இருக்குங்க, கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் இருக்குங்க இது நடந்து. அவர் இப்போ கூட பார்த்தா நல்லா பேசுவார், என்னை இன்னும் ஞாபகம் வச்சுட்டு இருப்பாரு. ஏன்னா வண்டி கண்ணாடி உடஞ்சனால அது பெரிய ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மாதிரி ஆயிடுச்சு. என்னோடய பேர் கூட நல்லா தெரியும். ஆனால் அவர்கிட்ட போனாலே பட்ஜெட் வந்து கொஞ்சம் ஹெவி தான். ஆனால் வேலை வந்து நல்லா பண்ணுவாங்க. அதே மாதிரியே ரொம்ப டிலே பண்ணுவாங்க. அதனாலே நான் வந்து அதோட முடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பக்கம் போகிறதில்ல. இப்போல்லாம் அவர் வந்து சின்ன சின்ன வேலையெல்லாம் எடுத்து பண்ண மாட்டாங்க. எல்லாம் டூரிஸ்ட் வண்டி,
உள்ள இன்டீரியர் ரெடி பண்ணுறது அந்த மாதிரி வேலை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வண்டிலாம் போனால் கொசு மாதிரிங்க இப்படி போ அப்படின்னு தள்ளி விட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ வர வண்டியோட அமௌண்ட்டு பட்ஜெட்டு அவர் வேலை செஞ்சோன்னா எப்படியோ ஒரு 40,000 50,000 60,000 1,00,000 கிட்ட பட்ஜெட் வரும். அதனால் திருப்பி நம்ம வண்டிக்கு ஏதாச்சும் பற்ற வைக்கிற வேலை எதாவது வந்ததுன்னா அவர்கிட்டே போகிறதில்ல, வேறு இடத்துல நம்ம வந்து பார்த்துக்கிறோங்க. ஆனால் இப்போது எல்லா வேலைக்கும் டிமாண்டுங்க. வண்டியோட மெக்கானிக் டிமாண்டு, வண்டியோட எலக்ட்ரிஷியன் கிடைக்க டிமாண்டு, எல்லாமே டிமாண்டுங்க. ஒரு டைம் பார்த்தோன்னா வாப்பா வேலை பண்ணுவாங்க. இப்போ பார்த்தா வரைய தேவையில்ல, அவர்கிட்ட போனால் ஒரு 4-5 வண்டி கிட்ட ரெடியாக இருக்குது. நம்ம வந்து காலையில் போய் முந்திக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி இருந்தும் போய் நம்மளுக்கு 3 மணி 4 மணிக்கு தான் வேலை தொடங்குறாங்க. நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தர் போய் நைட்டே வண்டியை போய் நிப்பாட்டிட்டு வந்துடுறாங்க வேலைக்கு. எல்லாமே இப்போ வந்து ஹெவி காம்படிஷனாக போயிடுச்சு எல்லா பக்கம். நம்மளுக்கு இவரை விட்டால் வேறு மெக்கானிக் கிடையாது. நம்ம வீட்டு பக்கத்துலேயே உள்ள மெக்கானிக் பார்க்குறது ரொம்ப நல்லது. வெளியில் இப்போ வந்து சென்னீர் குப்பம் அந்த சைட்லாம் போனோன்னா வேலைக்கு ஆகாது. அதனால தான் நம்ம வந்து வீட்டு பக்கத்துலேயே உள்ளே மெக்கானிக் பார்த்துக்கிறோம். அவரே நல்லா தாங்க பண்ணுறாங்க. அதனால் நான் வந்து வேறு எங்கேயும் போகிறதில்ல. இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு பார்த்தோன்னா கூலண்ட் ஆயில் வந்து லீக் ஆகிடுச்சு. அது வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லை. திருப்பி நான் வந்து லீக் ஆகும் தான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த லீக் ஆகிற இடத்த மைன்யூட்டாக லீக் ஆகிடுச்சு. அதையும் ஷார்ப்பாக வந்து கண்டுபிடிச்சிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாரு. நான் வந்து அன்றைக்கி டே வந்து லீவ் போட்டேன். ஆனால் அவர் நம்ம வண்டியில் கை வச்சது பார்த்தோன்னா 4 மணி போல் தான் வச்சார். அவர் முன்னாடியே நம்மக்கிட்ட வந்து சொல்லிட்டாரு 4 மணிக்கு தான் வண்டியை கை வைப்பேன்னாரு. அதேமாதிரி கை வச்சனே நம்மளுக்கு ஃபோன் பண்ணார். நானும் வந்து சின்ன வேலைலாம் வந்து அதையும் வாங்கி கொடுத்தாச்சு. கரெக்டாக பக்காவாக முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் மறுநாள்லேருந்து நம்ம வந்து வண்டி ஓட்ட ஆரம்பிச்சாச்சு. ஏதாவது சின்ன ப்ராப்ளம் நம்ம வண்டியில் இருந்ததுன்னா வண்டி ஓட்டுறதுக்கே எரிச்சலாக இருக்குங்க. வண்டியை பற்றி நம்மளுக்கு முழுசாக தெரிஞ்சுன்னா நம்ம தைரியமாக லாங்கில் போனால் கூட ஏதாவது ப்ராப்ளம் ஆனால் கூட கண்டிப்பாக நம்மளே பண்ணிடலாம். நம்ம ஃப்ரெண்டு அப்படி தான் பண்ணுவார். சின்ன ப்ராப்ளம் தெரியும், ஆனால் அவரே வந்து ரெடி பண்ணிடுவார். நம்மளுக்கு வண்டியை பற்றி ஃபுல்லாக தெரியாது. ஏன் ஏர் லாக் எடுக்கிறது கூட எனக்கு தெரியாதுங்க. நம்ம ஃப்ரெண்டு தான் வந்து கற்றுக் கொடுத்தாரு. அன்றைக்கி ரொம்ப அவஸ்தையாகிடுச்சு. 7 மணிக்கு இந்த வண்டி ப்ராப்ளம் வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10 மணி வரைக்கும் நான் அங்கே தாங்க இருந்தேன். ஃப்ரெண்டு வந்து ஒரு சவாரில் இருந்தார். முடிச்சுட்டு நம்மளுக்கு வந்து லாங்லேருந்து தான் வந்தார். அடையாரம் என்னமோ அங்கேருந்து தான் நம்ம இருந்த இடம் பார்த்தோன்னா முகப்பேர் எம்டிலேயே எனக்காண்டி வந்தாருங்க. வேறு லெவலுங்க. உண்மையாகவே அவருக்கெலாம் நான் வந்து என்ன சொல்ல போகிறேன்னு தெரில. ஆனால் அதே மாதிரி அவர் எதாவது ஹெல்ப்னாலும் நானும் எவ்வளோ தூரம் இருந்தாலும் நானும் பண்ணுவாங்க. இதுதாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஒரு ஒற்றுமை. அதே மாதிரி அன்றைக்கி எனக்கும் பொழப்பு போனாலும் பரவாயில்ல, அவர் தேடி போயிடுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து அடிக்கடி வரப்போகிறதில்ல. எப்போயாவது தான் ப்ராப்ளம் வரும்போது எனக்கு ப்ராப்ளம் வரும்போது அவர் கூப்பிடுவேன். அதேமாதிரி அவருக்கு வண்டி எதாவது ப்ராப்ளம் வரும்போது என்னை கூப்பிடுவார். ஆல்மோஸ்ட் அவரோட ப்ராப்ளம் அவரே வந்து சால்வ் பண்ணிடுவார். இன்கேஸ் அதை சால்வ் பண்ண முடியலன்னா எனக்கு வந்து கால்லாம் ஒரு டைம் பண்ண மாட்டார். அப்படியே வண்டியிலே படுத்து தூங்கிட்டு மறுநாள் தான் மெக்கானிக்கை பார்த்து போவாருங்க. நானே ஃபோன் பண்ணி கேட்பேன், வரட்டானா அப்படின்னு கேட்பேன். வர மாதிரி இருந்தால் வான்னுவார். அதுக்கப்புறம் நம்மளும் போயிட்டு கயிறை போட்டு டோ பண்ணி மெக்கானிக் ஷெட்டாண்ட விட்டுருவாங்க. அதில் அவருக்கு ஒரு சந்தோஷம், அதில் எனக்கு ஒரு சந்தோஷங்க. அவ்வளோதாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே வேறு என்னங்க இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து போரூர்கிட்ட வந்துட்டாங்க. இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 18 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. ஒரே ஸ்ட்ரெயிட்டு. லாஸ்ட்டு போனால் பூந்தமல்லி காட்டு பக்கம் தாங்க. அப்படியே ரைட் எடுத்து டிமார்ட் வரும். அப்படியே நேராக போனால் அரவிந்த் ஹாஸ்பிட்டல் ரைட்டில் வரும். நம்ம லெஃப்ட்டு திரும்பி அப்படியே ஆவடி ரோட தொட வேண்டியது தாங்க. இந்த டைமுக்கு அவ்வளோவா போரூர் வந்து டிராஃபிக் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். இதுவே ஒரு 4 மணிக்கு மேலேனா பீக் ஹவர்ஸ் ஆயிரும். டிராஃபிக் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். தாகமாக எடுக்குது. ஏதாச்சும் ஒரு லெமன் ஜூஸ் ஒன்று அடிக்க வேண்டியதாங்க. பார்த்துட்டே போக வேண்டியது தான். இப்போது என்ன தான் நம்ம வந்து தண்ணி குடித்தாலும் தாகமே அடங்க மாட்டேதுங்க. அது இல்லாமல் நம்ம வண்டியில் உள்ள தண்ணி வந்து கொஞ்ச நேரத்துலேயே ஹீட் ஆகிடுது. முன்னாடி நான் வந்து சாக்கு போட்டு மூடி வச்சுருந்தேன். அது கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் 9 மாதம் ஆயிடுச்சு. அது நல்லா இத்து போய் விட்டுருச்சு. திருப்பியும் ஒரு சாக்கு வாங்கி வீட்டில் வந்து ரெடி பண்ணோம். இதுக்கப்புறம் ரெடி பண்ணால் நல்லா இருக்காது. அடுத்த வெயில் காலத்தில் நம்ம பண்ணிக்கலாம். இன்னும் 2-3 மாதத்தில் மழை காலமே வந்துடும். இதுக்கப்புறம் தண்ணி வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். பாருங்கள், இன்னும் 2 போர்ட்டல் வண்டி வந்து ஓரமாக தான் இருக்குது. இன்னும் சவாரி வராமல் தான் வெயிட் பண்ணுறாங்க போகுது. ரொம்ப டல்லுங்க இப்போ சவாரி. எதனாலனே தெரில. இதுக்கப்புறம் மழை காலம் வந்துச்சுன்னா ஓப்பன் வண்டிக்கு சுத்தமாக வராது. இப்போயே இந்த நிலமைனா மழை காலத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. நம்ம இதை நம்பி தான் வந்து வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்ருக்கோம். வாடகை கட்டுறோம், ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோம். எல்லாமே இந்த தெய்வம் இருக்கனால தான் நம்ம வந்து எல்லாமே பண்ணுறோம். இந்த தெய்வம் இல்லைன்னா நம்ம நிலமை நினச்சி பாருங்கள். மாத சம்பளம் வேலை செஞ்சுன்னா எவ்வளோ கொடுப்பாங்க? டிரைவருக்கு 16,000 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. அதிகபட்சம் 20,000 ரூபாய் வச்சுக்கோங்க. இப்போது ஆல்ரெடி ஓனராக இருந்து திருப்பி டிரைவராக போனால் அது சமாளிக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள். ஏன்னா நம்ம இப்போ ஓனராக இருக்கும்போது அதுக்கேற்ற செலவெல்லாம் நம்ம வந்து இழுத்து வச்சுருவோம். இதே தொழிலாளியாக மாறும்போது, தொழிலாளினா இப்போ வேறு இடத்துல கம்பெனியில் போய் நீங்கள் வந்து டிரைவராக வேலை செய்யும் போது ஒரு 20,000 சம்பளம் வரும்போது வீட்டு வாடகை, ஸ்கூல் ஃபீஸு, சாப்பிட்றது இதெல்லாம் பார்க்கும்போது அடப்பாமே நம்ம அப்படியே இருந்திருக்கலாமோ, கஷ்டமாக இருந்தாலும் அப்படியே போட்டு ஓட்டியிருந்தால் நம்ம நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு நினைக்கும். அதில் போனால் இப்படி வரும்னு நினைக்கா நம்ம மைண்ட் அப்படியே குரங்கு மைண்டுங்க. அப்படி தாங்க மாறி வரும். இது எடுக்கலாமா அது எடுக்கலாமா, டிசிஷன் வந்து அப்படியே குழப்பம்.
ஆனால் எதுனாலும் நம்ம மனசார ஒரு டிசிஷன் எடுத்து தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. ஆனால் அதில் போயிட்டு நம்ம பட்டு அனுபவிச்ச பிறகு பழைய இதே நம்ம வந்துடும், திருப்பி வண்டி ஓட்டையும் வந்துடும். ஒரு சில பேர்லாம் அந்த மாதிரி வந்திருக்காங்க. ஒரு சில பேர்லாம் தொழில் அதாவது பிஸ்னஸில் இறங்கிட்டு அது ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இதை வந்து திரும்பி பார்க்காம போயிருக்காங்க. தாக எடுக்க ஆரம்பிச்சிச்சு. தண்ணி இருக்குது, கொஞ்சமாக இருக்குது, சூடாக தான் இருக்குது, குடிச்சிக்கலாம். எவ்வாடியோ தண்ணி தாங்க குடிச்சிக்கிட்டே இருக்கலாம் போல தோணுது. வானம் கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டுதுங்க. ஈவினிங் டைம் ஆனாலே மழை வந்துடுதுங்க, எதுவுமே பண்ண முடியல. ஆனால் ஓப்பன் வண்டிக்காரங்களாம் ரொம்ப பாவங்க. சடனாக மழை வரும்போது டக்குன்னு மேலே ஏறியும் போட முடியாது, அந்த மாதிரி நிலைமையில தான் இருக்கும். இந்த க்ளோஸ் வண்டினா இந்த டைமில் தான் அவங்களுக்கு வந்து கெத்து. பரவாயில்லைங்க, அவங்களுக்கு வந்து மறுநாளெல்லாம் வந்து வேலையே இல்லாமல் இருக்கும். அவங்க டைம் வரும்போது அவங்க கெத்தை காமிக்கிறதாங்க செம. நம்மளுக்கு எப்போவுமே ஓப்பன் வண்டி வந்து எப்போவுமே கெத்து தான். எப்போவுமேனா ரோட்டில் போகும்போது கூப்பிடுவாங்க, வண்டியில் எப்போ வேணாலும் சவாரி ஏற்றிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். வீடு ஷிஃப்டிங் எதுனால க்ளோஸ் வண்டி வந்து அவ்வளோவா கூப்பிட மாட்டாங்க. க்ளோஸ் வண்டி வந்து மழை டைமு, இந்த பால் லோடு, ஃப்ளிப்கார்ட் லோடு, ஏதாச்சும் இந்த ஆன்லைன் லோடு எல்லாமே வந்து க்ளோஸ் வண்டி தான் கூப்பிடுவாங்க. ஆனால் அவங்களோட அமௌண்ட்டு ஃபிக்ஸட் அமௌண்ட் பார்த்தோன்னா 2000 2500 அப்படி தான் வருது. இப்போ பெட்ரோல் விலை வேறு ஏற்றிட்டாங்க. இப்போ எவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரில ஃபிக்ஸட் அமௌண்ட்டு க்ளோஸ் வண்டிக்கு. நம்ம வண்டிக்கு வந்து ஒரு நாள் பேக்கேஜ் பார்த்தோன்னா ஒரு 3500 4000 வாங்குகிறேன். ஆனால் ஃபிக்ஸடாக 3500 கன்ஃபார்முங்க. 2500 இப்போ முன்ன மாதிரி கிடையாது. அந்த 3500 100 கிலோமீட்ரு ஓட்டிடுவாங்க. யாராச்சும் நம்மக்கிட்ட என்ன பேக்கேஜ் அப்படின்னு கேட்டானா 8 மணி நேரம் பேக்கேஜ் 80 கிலோமீட்ரு 3500 சில பேர்த்திட்ட சொல்லுவேன். சில பேர்த்துக்கிட்ட பார்த்தோன்னா 8 மணி நேரம் பேக்கேஜ் 100 கிலோமீட்டர் சொல்லுவேன். நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி பேசுறது தாங்க நல்லது. ஏன்னா ஒருத்தவங்க லோடு அதிகமாக இருக்கும், ஒருத்தவங்க லோடு கம்மியாக இருக்குது. ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா 100 கிலோமீட்டர் நம்மளுக்கு போகிற வரைக்கும் விட மாட்டாங்க, அது கரெக்டாக அது முடிகிற வரைக்கும் நம்மளை வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் இப்போது 80 கிலோமீட்டர் சொல்கிறேன்னா அவர் 60 கிலோமீட்டர்லேயே நம்மளுக்கு வந்து முடிப்பாங்க. அவங்களுக்குலாம் ஒரு 200 300 இல்லை 500 கூட முன்ன பின்ன வாங்கலாம். நான் சொல்கிறது எல்லாரையும் சொல்லுங்க, ஒரு சில பேர் தாங்க சொல்கிறேன். ஏன்னா அந்த மாதிரிலாம் இருக்காங்க. என்ன பண்ணுறது, அதனால தான் முன்னாடி நான் ப்ரைவேட் ஆர்டர்லாம் ஓட்டும் போது எவ்வளோ பேக்கேஜ் எத்தனை கிலோமீட்ரு எல்லாத்தையும் வந்து அக்யூரேட்டாக பார்த்துட்டு தான் நம்ம வண்டியை வந்து கூப்பிடுவாங்க. அதனால் நம்மளுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னு பார்த்தோன்னா நம்மளையும் வந்து வேலை வாங்குறாங்க. நான் உங்கள்கிட்ட சொல்ல, நீங்கள் போர்ட்டலோட அமௌண்ட்டு எதானங்க தரீங்க, அப்புறம் என்னங்கன்னா உங்களுக்கு தான் கமிஷன் வராதுல்ல, அந்த கமிஷன் போக தானே உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வரும். உங்களுக்கு வந்து கமிஷன் இல்லாமல் நான் அமௌண்ட்டு தரலைங்க, அதனால் கொஞ்சம் வேலை வாங்குறேன் அப்படின்வாங்க. எனக்கு சுருன்னு ஏறிச்சு. அந்த மாதிரினா என்னை வந்து கூப்பிடாதீங்கண்ணா அப்படின்ட்டேன். ஏன்னா அந்த எண்ணம் வந்துச்சுனாலே நம்மளுக்கும் அவருக்கும் நல்லா இருக்காது. முன்ன பின்ன விட்டு கொடுத்தா நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு முன்ன பின்ன இருந்தாலும் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த கிலோமீட்டர் இப்போ ஒரு 20 கிலோமீட்டர் நம்மளுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கலாம், இதுக்கேற்ற மாதிரி வேலை சொல்லுவாங்க. என்ன வேலை தெரியுமாங்க, திருப்பியும் வந்து திருமலாயிலேருந்து எடுத்துகிட்டு அம்பத்தூர் போகிற மாதிரி ஏதாச்சும் அவங்களுக்கு ஒரு சின்ன வேலை இருந்ததுன்னா போய் கொடுத்துட்டு வந்துரு அப்படின்வாங்க. ஏன்னா 20 கிலோமீட்டர் டாலி ஆயிரும், அவங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். சரி ஓகே, அதோடு நம்ம வந்து திருப்பி அந்த இடத்துக்கு போகிறதில்ல. இந்த மாதிரி ஈவினிங் டைம்லேயும் அவர் வந்து அந்த கிலோமீட்டர் விடாமல் பண்ணுறதுனால நம்ம வந்து முன்னாடி பார்த்த ப்ரைவேட் சவாரி என்ன சவாரின்னு பார்த்தோன்னா இந்த ஃபயர் சிலிண்டர்லாம் எடுத்துகிட்டு போவோம், அந்த மாதிரி சவாரி தாங்க. அதனால் அந்த சவாரிக்கு நான் வந்து போகிறது இல்லை, விட்டாச்சுங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பாதி தூரம் வந்துட்டோங்க. இன்னும் பாதி தூரம் தாங்க இருக்குது கஸ்டமரோட லொக்கேஷன் ரீச் ஆகிறதுக்கு. ஆவடி போனதுக்கப்புறம் நம்ம தாங்க இந்த மெட்டீரியல் வந்து ஒன்று ஒன்றா இறக்கி ஆகணும். அங்கே ஆள் யாருமே இல்லை, சாவி வந்து வெளியே தான் வச்சுருக்கேன். அந்த சாவியை வச்சு திறந்துட்டு உள்ளே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு பண்டல் பார்சல் இருக்குன்னாங்க, அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து திருவேற்காடு தாங்க போனோம். யாராவது இருந்தால் நல்லா தான் இருக்கும். நம்ம நேரம் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. சரி ஓகேங்க, நம்ம வண்டியிலேருந்து எல்லா உட்டன் பாக்ஸும் இறக்குனதுக்கப்புறம் திருப்பியும் கொரியருக்கு நம்ம பண்ண வேண்டிய ஐட்டம் வந்து நம்ம வண்டியில் ஏற்றுனதுக்கப்புறம் நம்ம பார்த்துடலாங்க. ஆவடி ட்ராப் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. நம்ம வண்டியிலேருந்து ஒரு உட்டன் பாக்ஸாக பொறுமையாக நவுத்தி நம்ம வந்து அடுக்கி வச்சாச்சுங்க. டோட்டலாக எத்தனை உட்டன் பாக்ஸுன்னு பார்த்தோன்னா 10 உட்டன் பாக்ஸுங்க. கையில் கீழே ஆணிலாம் லைட்டாக கீறிட்டு இருக்குங்க. ஏன்னா அது ஆணி வந்து தூக்கி தான் இருக்கும், அது வந்து அடிக்க முடியாது. நிறைய இடத்துல ஆணியாக இருக்குது. நம்ம வந்து சேஃபாக தான் எடுத்து வச்சோம். இருந்தாலும் லைட்டாக 2-3 இடத்துல வந்து கீறல் படதான் செய்யுது, எதுவுமே பண்ண முடியாது. நான் வந்து இங்கே ப்ரைவேட் ஆர்டரு அவர்கிட்ட லேபர் ஒருத்தர் கூட்டிகிட்டு போயிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். என்ன ஒரு 500 போல் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நம்ம வண்டிக்கு எவ்வளோ வாங்கலான்றது நான் உங்கள்கிட்ட கேட்டேங்க. அது எவ்வளோ வாங்கலான்றது கெஸ் பண்ணிட்டீங்களாங்க. நான் வந்து எவ்வளோ கேட்கலான்னு என் மைண்ட் செட்டில் வச்சுருக்கேன்னு பார்த்தோன்னா 2000 கேட்கலான் இருக்கேங்க.
ஏன்னா இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் அங்கே போகிற மாதிரி இருக்கும், திருப்பி அங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் வர மாதிரி இருக்கும். ஒரு 50 இல்லை 60 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க டோட்டலாக. நான் ஏன்னா வீட்டிலேருந்து போகிற மாதிரி தான் கணக்கு சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு 60 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. அதான் ஒரு 2000 கேட்டிருக்கேன். நம்ம வேலையும் செஞ்சுருக்கோம், நம்ம வேலை செஞ்சுருக்கோம். அது இல்லாமல் லேபருக்கு தனியாக அப்படி தான் நான் வந்து அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். லேபருக்கு ஒரு 500 போடலாங்க. 2500 நான் வந்து கொட்டேஷன் அனுப்பலான் இருக்கேன். மேபி இது வந்து குறையிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஒரு 2200 இல்லை 2000 கூட ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் என்னோடய கொட்டேஷன் வந்து நான் 2500 போட்டிருக்கேன். ஒரு 95% அதே அமௌண்ட்டு தரத்துக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அமௌண்ட்டு நம்மளுக்கு வந்து டிலே ஆகிட்டு தான் வரும். எப்படியோ ஒரு வாரம் இல்லை 10 நாள் இல்லை 15 நாள் கூட ஆகும். ஆனால் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அந்த ஒரு காரணத்தினால நம்மக்கிட்ட வந்து பார்கிங் வந்து பேசுறது இல்லை. இப்போ நான் 2500 கொட்டேஷன் போட்டேன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 95% அந்த கொட்டேஷன் வந்து அக்செப்ட் பண்ணிடுவாங்க. இதுவே ரெகுலராக நம்மளுக்கு வந்து காசு அப்பப்போ நம்மளுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா, ரெகுலர்னால் இன்றைக்கி சவாரி ஓட்டிட்டு சாயந்தரமே நைட்டே நம்மளுக்கு வந்து காசு கொடுத்தாங்கன்னா ஒரு முன்ன பின்ன கொஞ்சம் கம்மியாக வாங்குறது பிரச்சனை இல்லை. இவர் எப்படியோ ஒரு 10-15 நாள் கொடுக்கும்போது ஒரு 200 300 இல்லை ஒரு 500 எக்ஸ்ட்ரா சொல்கிறனால நம்மளுக்கு தப்பு இல்லை. ஏன்னா நம்மளுக்கு அன்னன்னைக்கு வண்டி ஓட்டி அன்னன்னைக்கு காசு வாங்கினா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மளாம் ஒரு கூலி தொழிலாளி, டிரைவர்லாம் அன்னன்னைக்கு உள்ளது அன்னன்னைக்கு முடிஞ்சால் ஒரு சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம வேலை செஞ்சுட்டு ஊதியம் கிடைக்கலன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்க, அந்த மாதிரியே தாங்க. சரி, நம்ம இவருக்கு ரெகுலராக ஓட்டுறனால முன்ன பின்ன இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால் நம்மளும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி டோட்டலாக நம்ம வந்து எத்தனை ட்ரிப் ஓட்டியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, போர்ட்டலில் ஒரே ஒரு ட்ரிப்பு தான். நீங்கள் கமிஷன் தோராயமாக நான் அவர்கிட்ட வாங்கின காசு வந்து 850 வாங்கியிருக்கேங்க. நான் அப்போ 1000 சொல்லி மாற்றி சொல்லிட்டேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 850 நான் வாங்கியிருக்கேங்க. அதில் ஒரு 100 கமிஷன் தள்ளுங்க. 850 இல்லை 100 கமிஷன் தள்ளினா 750. அந்த 50 கூட விட்டுருங்க, 700 இன்றைக்கி வந்து போர்ட்டலில் ஓட்டியிருக்காங்க. இந்த காசு ஒரு 2000 போட்டுக்குங்க. அந்த 500 லேபர் தராங்களா இல்லையான்னு தெரில. அப்போது 2000 ஒரு 700 2700 போல் நம்ம ஓட்டியிருக்காங்க. அந்த 500 வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 95% கிடைக்கும். நான் ஒரு குத்து மதிப்பாக தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த 500 இல்லாமல் 2700 நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 1500 2000 வந்தாலே நம்மளுக்கு வந்து போதும். என்னடா அப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா வந்தால் வேணான்னு சொல்லுவீங்களான்னு பார்ப்பீங்களா? அப்படிலாம் நான் சொல்லுங்க. ஒரு 1500 2000 கிடச்சுன்னா மைண்டுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். அதுக்கு மேலே எவ்வளோ கொடுத்தாலும் இன்னும் ஒரு ஹாப்பியாக இருக்கும். நம்மளோட டார்கெட் இல்லாமல் வண்டி ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம் இல்லைங்க. திடீர்னு ஒரு 1000 ஓடிட்டு நம்ம வீட்டுக்கு போனால் அது நல்லா இருக்காது. அதனால தான் அந்த டார்கெட் வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. ஒரு 1500 கிடச்சா போதும். நான் சொல்கிறது வந்து டீசல் இல்லாமல் ஒரு 1500 கிடச்சா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். டீசலோட 1500 அப்போ அது வேஸ்ட்டு. 1000 தான் நம்மளுக்கு நிற்கும், இல்லை 800 அந்த மாதிரி தான் நிற்கும். டீசல் போக ஒரு 1500 கிடச்சா நம்ம வந்து நல்லதுன்னு நினைப்போம். இன்றைக்கி நம்மளுக்கு கேஷ் வாங்கின ஒரே ட்ரிப்பு இது தாங்க. ஒரு 600 போல் தான் நம்மளுக்கு வந்திருக்கு அந்த முதல் ஆர்டரில். இதாச்சும் நம்மளுக்கு கிடச்சிது, நான் சந்தோஷப்படுறேங்க. ஏன்னு பார்த்தோன்னா இது டீசல் கரெக்டாக ஒரு 600 டீசல் கொடுத்துருக்காங்க. இப்போ டெய்லி உள்ள நிலமை அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. 600 700 டீசல் போட்டு தான் வண்டி ஓட்டுறோம். அன்னன்னைக்கு ஓட்டிட்டு அன்னன்னைக்கு வந்து முடிச்சுக்கிறோம். ஏன்னா மொத்தமாக வந்து டீசல் போட்டோன்னா 2 நாளைக்கு நம்மளுக்கு வந்து ஷார்ட்டேஜ் ஆகுது. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து சவாரியே சுத்தமாக வர மாட்டுது. இப்போ அன்னன்னைக்கு சவாரி ஓட்டிட்டு அன்னன்னைக்கு நம்ம வந்து டீசல் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. நேற்று ஒரு 15 லிட்டர் போட்டாங்க டீசலு. ஏன் 15 லிட்டர் போட்டேன்னா, இவங்களோட சவாரி தாங்க, ப்ரைவேட் சவாரி தான் ஓட்டிருந்தேன். எப்படியோ ஒரு 130 140 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். அதனால தான் நேற்று வந்து ஒரு 15 லிட்டர் போட்டேன். நான் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஓனர்கிட்ட வந்து ஒரு 2000 வந்து டீசல் கேட்டேன். அதனால் டேங்கை முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3/4 ஃபில் பண்ணிட்டேன். அது எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. இப்போ வரைக்கும் நம்ம வந்து டீசல் போடல, இன்னும் ஒரு 1/4 டேங்க் இருக்குது. எப்படியோ வந்து நாளைக்கு டீசல் போட்டுக்கலாம். இந்த 600 இருக்குது, அதை வச்சு சமாளிச்சுக்கலாங்க. நாளைக்கும் நம்மளுக்கு வந்து 2 ப்ரைவேட் ஆர்டர் இருக்குது. அதில் ஒரு ப்ரைவேட் ஆர்டர் வந்து கேள்விக்குறியில் இருக்குது. கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் வந்து இன்றைக்கி நைட்டு கால் பண்ணுறேன்னாங்க. எந்த இடம்னு பார்த்தோன்னா மண்ணூர் கூட் ரோடுன்னு சொல்லியிருக்காங்க. அது கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறாங்க. இன்னொன்று ப்ரைவேட் ரோடு பார்த்தோன்னா இவரோட இதுதாங்க. இப்போ நான் வந்து இறக்கிட்டு வந்தேன்ல, அந்த ரெகுலர் ரோடு தான் நாளைக்கு இருக்கும். என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இன்கேஸ் 2த்தில் எதுவாச்சும் ஒன்று கிளிக் ஆனால் நம்ம வந்து எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். இன்கேஸ் 2மே வந்துன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து மாற்றி விட்றலாம். யாராச்சும் ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஒன்று இந்த லோடு நான் போய்க்க வேண்டியதான், அவரை அதுக்கு மாற்றிக்க வேண்டியதான். இல்லை நான் அந்த லோடுக்கு போயிட்டு அவரை இந்த லோடுக்கு மாற்றிக்க வேண்டியதான். 2 பேரும் ஒரு அட்ஜஸ்டபிள் கொடுத்தா தான் நம்மளோட ப்ரைவேட் சாரி வந்து வெளியே எங்கேயுமே போகுது, நம்மளை தவிரங்க. சரி, ஓகேங்க. இன்றைக்கி டே வந்து நம்ம ஓட்டி முடிச்சிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:21 ஆகுது.
இன்றைக்கி தான் நம்ம வந்து சீக்கிரமாக வீட்டுக்கு போகிறோம். ஏன் சீக்கிரமாக வீட்டுக்கு போகிறோம்னா, நம்மளே இந்த வேலையெல்லாம் செஞ்சனே உடம்பெல்லாம் அப்படியே புழுக்கமாக இருக்குங்க, அப்படியே பிசு பிசுன்னு இருக்குது. வீட்டுக்கு போயிட்டு ஒரு ரீஃப்ரெஷ் ஆகிட்டுனா ரிலாக்ஸாக ஒரு டீ அடிச்சுனா மைண்டு ரிலாக்ஸ் ஆகிருங்க. நாளைக்கு திருப்பியும் ஒரு ப்ரைவேட் சவாரியோட ஓட்டலாம். அப்படி ப்ரைவேட் சவாரி நம்மளுக்கு ரெண்டுமே கிடைக்கலனா திருப்பி நம்ம வந்து போர்ட்டலில் ஓட்டலாம். எதுனாலும் இது இல்லைன்னா அது இல்லைன்னா இது, ஏதோ ஒன்று நம்ம வண்டி வந்து சும்மா இல்லாமல் ஓடிக்கிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். எப்படியோ 5ஆம் தேதி நான் நைட்டு போல் ஊருக்கு போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு வாடகை கெட்டி ஆகணும். அது இல்லாமல் போகிறதுக்கு ஒரு செலவு கொஞ்சம் எடுத்தாகணும். அது இல்லாமல் இந்த கேமரா வேறு கிரெடிட் கார்டில் லோனுக்கு எடுத்துட்டேன், அது ஒன்று பே பண்ணணும். இது எல்லாமே வந்து அந்த இக்கட்டான 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே தான் வருது. அந்த டைமில் தான் நம்ம வந்து ஊருக்கு போகிறோம். எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம வந்து ஊருக்கு போகணும். இல்லை போயிட்டு வந்தோன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். போர்ட்டலுக்கான ஒரு 5 நாளோ இல்லை 10 நாளோ வண்டி சரியாக ஓட்டினானே சுத்தமாக சவாரியும் தரமாட்டான். எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. ஓகேங்க, இன்றைக்கி டே வந்து சிறப்பாக போயிடுச்சு. ஜூலை 30 வெற்றிகரமாக நம்ம வந்து ஒரு 2700 போல் ஏர்ன் பண்ணியிருக்கோம். அந்த 500 இல்லாமல் சொல்கிறேன், அந்த 500 நம்ம ஆட் பண்ணனா 3300 போல் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. நம்ம ஃபைனல் அமௌண்ட்டே அந்த 3300 வச்சுக்கலாங்க. இன்றைக்கி எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்னு பார்த்தோன்னா, வீட்டுக்கு போகிறதோட சேர்த்து 65 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேங்க. 65 கிலோமீட்டருக்கு ஒரு 350 ரூபா இல்லை 400 கூட வச்சுக்கோங்க. அந்த 400 நம்மளுக்கு கழிச்சிட்டேன்னா 3100 இன்றைக்கி வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. இன்றைக்கி டோட்டலாக எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்னு பார்த்தோன்னா, வீட்டுக்கு போகிறதோட சேர்த்து நம்ம வந்து 65 கிலோமீட்டர் போட்டுக்கலாங்க. 65 கிலோமீட்டருக்கு தோராயமாக டீசல் பார்த்தோன்னா ஒரு 300 நான் போட்டிருக்கேங்க. அப்போ 300 நம்மளுக்கு வந்து மைனஸ் பண்ணிட்டேன்னா 2900 போல் நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. ஜூலை 30 2900 வெற்றிகரமாக நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. நாளைக்கு இதேமாரி டெய்லி ஏர்னிங் வீடியோவோட சந்திக்கலாங்க. எப்போவுமே நம்மளுக்கு வந்து இந்த அமௌண்ட்டு கிடைக்காதுங்க. இந்த ப்ரைவேட் ஆர்டர் உள்ளே வரப்போய் தான் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு தூக்கி விட்டுதுங்க. ப்ரைவேட் ஆர்டர் இல்லைனா நம்மளோட ஏர்னிங் பார்த்தோன்னா 1500 2000 இல்லை 2500 தாங்க வந்திருக்கும். ப்ரைவேட் ஆர்டர் வந்தனால கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிச்சு. ப்ரைவேட் ஆர்டர் எப்போவுமே நம்மளுக்கு கிடைச்சா நல்லதாக இருக்கும். நீங்களும் இதேமாதிரியே ப்ரைவேட் ஆர்டர் ஒன்று பிடிக்க ஆரம்பிங்க. டெய்லி ஒரு சவாரி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து போர்ட்டலும் ப்ரைவேட் ஆர்டரும் டாலியானா கொஞ்சம் ஒரு சேஃப்டியாக இருக்குங்க. ஓகேங்க, நாளைக்கு இதேமாதிரி டெய்லி ஏர்னிங் வீடியோட சந்திக்கலாங்க. டாடா, பாய் பாய்.